வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை விட்டுவிடு கருப்பா கதையுடைய 2வது பாகத்தை தான் கேட்க போறோம். ஏற்கனவே பாகம் 1 கதை நான் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கதைக்கு வாங்க. அப்போதான் கதை என்னன்னு உங்களுக்கு புரியும். மேலும் என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகளை எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 8. இது எப்படி சாத்தியம் என்னும் அந்த கேள்வி விடைப்பிலிருந்து இருவரும் மீண்டும் மாதிரி தெரியவில்லை. ஆனால் பூசாரி சரியாக யூகித்து விட்டது போல தெரிகிறது. அவர் பார்வையில் அந்த தரையில் ஈரம் பொதிந்த இடங்களில் பதிந்துள்ள குதிரையின் குளம்படி தடயங்கள் கூட பட்டுவிடுகின்றன. பூசாரியின் கருத்து முகத்தில் இப்பொழுது பரவசமான பரவசம். அந்த பரவசத்தை 18 படிகள் கடந்த நிலையில் சன்னதியில் வந்து அமர்ந்திருக்கும் புதிய அறிவால் மேலும் கூட்டுகிறது. என் ஜாமி கருப்பா, நீ இப்போ இங்க வந்து போனியா? ஆமாம் பூசாரி, அப்படித்தான் தெரியுது. அதான் தன் ஆயுதத்தையும் சன்னதியில் வச்சுட்டு போயிருக்கணும். தாயி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ. அதான் உன் பார்வையில் என் ஜாமி பட்டிருக்கு. ஆமாம்மா, இந்த பூசாரி நினைவு தெரிஞ்ச நாளா பூஜை செய்கிறேன். ஆனா நான் இன்னும் பார்த்ததில்ல. சொப்பனத்தில் கூட அதோட குதிரை தான் தெரியும், அது தெரியாது. ஆனா நீங்க வந்து அதையும் பார்த்துருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சுவங்க தாயி, நீங்க கொடுத்து வச்சுவங்க. பரவசமான பரவசத்தோடு பேசியபடி பூசாரி நெடுஞ்சான் கடையாக ரத்னாவின் காலில் விழுகிறார். ரத்னாவிடம் திகைப்பு. பூசாரி, என்ன இது? நான் உங்க மக மாதிரி ஏன் காலில் விழுந்துக்கிட்டு? இங்க நீ மக இல்ல தாயி, கருப்போட ஆசீர்வாதம் உள்ள மகராசி. உனக்கு ஒரு குறையும் வராது தாயி, ஒரு குறையும் வராது. பூசாரி நெகிழ்வுடன் பேசிக்கொண்டே போக வாத்தியார் இப்பொழுது அந்த 18 படிகளில் நெருங்கி ஓரமாக நின்று கொண்டு அந்த புதிய அறிவாளியை பார்த்து கொண்டிருந்தார். பார்வையில் கண்ணீர் மடை. என்ன வாத்தியாரே, அதான் களவு சரக்கையெல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களே, இன்னும் என்னத்தை என் சாமிகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? பூசாரி வாத்தியாரை நிமிண்டுகிறார். சரக்கு கிடைச்சிருச்சே, ஆனா என் மகன் சர்டிபிகேட், அது இருந்தா தானே அவனுக்கு வேலை. அதை யார் களவாண்டாங்கன்னு தெரியலையே. என் ஜாமி அதுக்கும் ஒரு வழி பண்ணணும் பூசாரி. ஒரு ஆம்பளைக்கு நல்ல வேலை தானே பெரிய லட்சணமே. எல்லாம் கிடைக்கும் வாத்தியாரே, கிடைக்கும். பூசாரியின் கருத்தை ஆமோதிப்பது போல அறிவால் மேல் சாத்தியிருந்த அலரிப்பூ மாலை அவிழ்ந்து விழுந்தது. பூசாரிக்கும் வாத்தியாருக்கும் சிலியர் என்றாக்கியது. தைரியமாய் இரு வாத்தியாரே, சாமி உத்தரவை பாத்தீங்கள? பார்த்தேன். என் ஜாமி சொல்லிட்ட பின்ன இனி எனக்கு என்ன கவலை? அவர் நிகழ்ச்சியில் கூட ஒரு பணியின் உருகும் தன்மை. ரீனா அனைத்தையும் பார்த்து வாயெடுத்து போயிருந்தாள். ஆமா, எங்க தாய் வந்தீங்க? அதுலேயும் இப்படி தனி மக்களா? பூசாரியின் கேள்வி ரத்னாவே நச்சென்று கொத்துகிறது. அது கும்பிடுத்தான். இவ என் சிநேகிதி, சாமியை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுத்து எங்களோட சேர்ந்து வந்திருக்கலாமே. இல்லை, இவ ஊரையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா அதான். ஏதோ தாயி, உன் குடும்பத்தில் உன் தாயும் நீயும் மட்டுமாவது நம்ம சாமி மேலே இப்படி உசுரா இருக்கீங்களே, அம்மட்டில் ரொம்ப சந்தோஷம். அப்பா நல்லா தானே இருந்தாரு, பிள்ளை பாசம் அவரையும் மாற்றிக்கிட்டு வருதாருன்னு தெரியுது. பூசாரி பேச்சில் ஆணைமுடியாரையும் ராஜேந்திரனையும் தொட்டு நிறுத்திய இடத்தில் ரீனாவிடம் இப்பொழுது புதிய சந்தேகம். ஏய் பூசாரி, இந்த சாமியை கும்பிட்டா தான் நல்லவங்களா? அப்படி இல்லைனா அவங்க மோசமா? ரீனாவின் கேள்வி பூசாரி தனிலிங்க பெருமாளை தீக்குச்சியாக உரசின மாதிரி தெரிகிறது. அவரது செவ்வரி கண்களில் மேலும் செம்மை பரவுகிறது. சடை கட்டி கொண்ட நரைத்த தலைமுடி கோபுரம் மெலிதாக ஆடுகிறது. ஏன் தாயி, என் தர்மராசனை நேரில் பார்த்தவனி, நீயா இப்படி கேட்குற? யார் உங்க தர்மராசா? குதிரையில் நாங்கள் பார்த்த ஆளா? இல்லையா பின்ன? அது தர்மராஜாவா இல்லை டார்ஜன் மாதிரி ஒரு காட்டு ராஜாவான்னு யாருக்கு தெரியும்? தாயி, நீ என்ன சொல்ற? கண்மூடித்தனமான நம்பிக்கை வேண்டான்னு சொல்றேன். நம்பினா நல்லவங்க, இல்லைனா கெட்டவங்கன்னு சொல்றது முட்டாள்தனம் சொல்றேன். ரீனா, ப்ளீஸ் ஸ்டாப் இட். குறுக்கிட்டு இடை நறுக்கினாள் ரத்னா. நீ சும்மா இருடி. வி ஆர் எஜுகேட்டட். கொஞ்சமாவது அறிவாக யோசிக்கணும். முடிவா நீ என்னமா சொல்ற? இங்கே என்ன போட்டியா நடக்குது? முடிவெல்லாம் சொல்ல. எப்பவும் எனக்கு ஒரே அபிப்பிராயம்தான், உங்களோட நம்பிக்கைகள் முட்டாள்தனமானது. அப்போ நீங்கள் குதிரையில் பார்த்தது? யாரோ ஒரு வேலை வெட்டி இல்லாத ஆனால் இந்த சமூகத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு நபர். ரீனாவின் பதிலில் நெடுநேரம் அங்கே அமைதி. ரத்னா முகத்தில் ஏனோ அதீத வேர்வை புள்ளி. காற்றிடம் சற்று கூடுதலான வேகம். அதிருக்கின்றன மரக்கிளை மணிகள். யாரோ ஓடி வரும் சப்தம் அந்த அமைதியை குலைக்கிறது. திரும்பி பார்த்தால் ராஜேந்திரன்
மூச்சிறைக்க ஓடி வந்திருந்தான். தெரியும், நீங்க இங்க தான் இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று ஆசுவாசுக்கு நடுவில் பெரியதாக கத்தியபடி வந்தான். கத்தியபடியே பூசாரியையும் கூட்டத்தையும் பார்த்தான். அனைவரிடமும் ஒரு அசாத்திய அமைதி. நல்லவேளை நீங்க வந்தீங்க, வாங்க நாம கிளம்புவோம். அவனை பார்த்துவிட்டு அங்கிருந்து கிளம்ப தயாரானாள் ரீனா. ரத்னா ஏனோ மறுகியபடி, ஏய் நீ வரவேண்டியதானே? திரும்பவும் ராஜேந்திரன் கோபமாக கத்தினான். நீ போ, நான் பூசாரியோட வரேன். இப்ப வரப்போறியா இல்லையா? நீ இப்ப போக போறியா இல்லையா? ரத்னாவின் பதில் கோபம் ராஜேந்திரனை என்னவோ செய்தது. பேசாமல் திரும்பி நடந்தான். ரீனா சலனமில்லாமல் தொடர்ந்தாள். ரத்னா பூசாரியை பார்த்து, பூசாரி, சாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டுங்க என்றாள். நல்லதுமா. பூசாரியிடம் செயல் வேகம். அதுக்கு முந்தி ஒரு விஷயமா சாமி கிட்ட உத்தரவு கேட்கணும். கேட்டுட்டா போச்சு. பேசியபடி பூவையும் குங்குமத்தையும் தனித்தனியே ஒரு சிறு பொட்டலமாக கட்டுகிறார் அவர். உத்தரவு என்ன தாயி என்ற கேள்வியோடு குலுக்க ஆரம்பித்தார். ரத்னா பதில் சொல்லாமல் மனதுக்குள் அரவிந்தை பற்றி இழுத்திருக்கிறாள். அரவிந்த், உங்களுக்காகத்தான் இந்த உத்தரவு கேட்கிற சடங்கு. இந்த சாமி மட்டும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டோம். அப்புறம் பாருங்க, என்ன வருஷ கணக்கா உங்களை காக்க வச்சிட்டேன். அதற்கு வட்டியும் முதலுமா? ரத்னாவுக்குள் நினைவுகள் குலுங்கும் அதே சமயம் பூசாரியின் கைக்குள் அந்த பொட்டலங்களும் குலுங்கின. பின் அறிவாள் முன் உருண்டு விழுந்தன. உன்னை எடுக்கவா? எடுங்க. நல்லா வேண்டி காத்தா, நல்லதே நடக்க வேண்டுமென்றே. ரத்னா கண்மூடி தியானிக்க பூசாரி ஒரு பொட்டலத்தை எடுத்து தருகிறார். நடுங்கும் கரத்துடன் அதை பிரிக்கிறாள். கருப்பா, பூவை தந்திருக்கணும் என்று தன் விருப்ப நினைப்போடு பிரித்தவள் கரத்தில் இப்பொழுது குங்குமம். ரத்னாவிற்கு பகீர் என்றது. கணத்தில் முகம் மாறியது. என்னம்மா, கேட்டது கிடைக்கலையா? பூசாரியிடம் கழிவிறக்கமான கேள்வி. ஆமாம் பூசாரி, உன் குடும்ப விஷயத்துல சாமி கோடாங்கியா வந்தல உத்தரவு தரும். இப்படி பூ குங்குமெல்லாம் புதுசாச்சு தாயி, அதனால இருக்குமோ? இல்லை பூசாரி, விதம் எதுவாய் இருந்தா என்ன, நம்பிக்கை தானே பிரதானம். அப்ப கொண்டா 3 தடவை போட்டு பார்த்துருவோம். அடுத்தடுத்து 2 முறை குலுக்கி போட்டு எடுத்த பொழுதும் குங்குமமே வந்தது. ரத்னாவிடம் கண்ணீரும் வர தொடங்கியது. பூசாரி முகத்தில் கூட அதை பார்க்க ஏதேதோ எண்ணங்கள். வயல் வரப்பின் மேல் ஒட்டி உரசாத குறையான நடை ராஜேந்திரனிடமும் ரீனாவிடமும். ரீனா அந்த குதிரை மனிதன் பற்றி சொல்லியிருந்தாள். ராஜேந்திரன் அதனால் தீவிர சிந்தனையில் இருந்தான். நான் கேட்ட கேள்வி முன்னால பூசாரி ரொம்பவே ஆடி போயிட்டாரு. ராஜேந்திரன், கிராமங்கள் இன்னும் நிறைய மாறணும் என்று அவள் அபிப்பிராயப்பட்டு கொள்ள ஊரே பார்க்க ஆரம்பிக்கிறது. அவர்களை வாயெடுத்து போகிறது. ஆமா, ஏன் இப்படி காணாத கண்ட மாதிரி வாய் பிளக்குறாங்க? அது அப்படித்தான்னு பூடகமா பேசாதீங்க ராஜேந்திரன். என்ன மாதிரி வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நீங்க? ராஜேந்திரன் கேட்டே விட்டான் அந்த கேள்வியை. நானும் தான். நிஜமாவா? ராஜேந்திரன் பரவச உச்சிக்கு உடனே போக ஆரம்பித்தான். உங்க தங்கை வருவா, அவகிட்ட வேணும்னாலும் கேளுங்க. அந்த நொடியில் ராஜேந்திரனும் ரீனாவும் வயல்வரப்பு கடந்து மதுரை செல்லும் மண் சாலை மேல் ஏறியிருந்தார்கள். மேய்ச்சல் மாடுகளில் சில கூட்டம் பிரிந்து அந்த சாலை மேல் அங்குமிங்குமாக ஓடி வந்து கொண்டிருக்க அதை ஒருமுகப்படுத்துவதற்காக 2 பேர் பின்னாலேயே துரத்தி வந்து கொண்டிருந்தனர். ஒரு மாடு ராஜேந்திரனை உரசியபடி ஓடியது. துரத்தி வந்தவர்களில் ஒருத்தியும் ராஜேந்திரனை உரசியபடி அதை துரத்த ராஜேந்திரன் அலறினான். ஏ சிரிக்கும் அவளே, என்ன தெனவிருந்தா என் மேல உரசுவ? அவள் நடுங்கியபடி நின்று அவனை பார்க்கிறாள். அப்பொழுது தான் ரீனா கூட அவளை பார்த்தாள். விக்கித்து கூட போனாள். அந்த பெண்ணின் கருத்த முகமும் துருத்திய பருக்களும் நின்று வெறித்த விதம் அப்படி. அவளோடு வந்தவன் ராஜேந்திரனை உடனே சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். சாமி சாமி, மன்னிச்சுங்க சாமி, அது ஏதோ விளையாட்டா செஞ்சு போயிடுச்சு. விளையாட்டாவா? இவளையெல்லாம் எதுக்குடா வெளியில விடுற? அப்பொழுது தான் அவளது முழு சொரூபமும் ரீனாவுக்கு தெரிந்தது. கழுத்தை ஒட்டி முதுகுப்புறமாய் ஒரு சோற்று கவலம் அளவுக்கு செம்பழுப்பில் கட்டி ஒன்று, ஆங்காங்கே உண்ணி மருவு வேறு. உவ்வே என்று ரீனாவுக்கு குமட்டியது. அவளோ அவன் காலில் விழ ஆரம்பித்தாள். பருத்தி, 11 தடவை விழுப்புல. பெரிய தனக்கார ஜாதி மக்க கிட்ட பார்த்து நடந்துக்கணும் புள்ள, பார்த்து நடந்துக்கணும். ரீனாவை அது என்னவோ செய்தது. நிறுத்துமா, போய் வேலையை கவனி என்று திருப்பி விட்டாள். இல்லை ரீனா, நல்லா விழட்டும், விடுங்க. ராஜேந்திரன் தடுத்தான். தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப குறுகின செயல், நீ போமா. ராஜேந்திரன் ரீனாவுக்காக அவளை போகட்டும் என்று விட அவளும் கை கட்டி பின்னாலேயே நடந்து பின் திரும்பி நடக்கிறாள். அட ஓடுப்புல, ஏதோ இந்த மட்டும் விட்டாங்களே.
அவளோடு வந்தவன் இப்பொழுது மாட்டை விரட்டுகிற மாதிரி அவளை விரட்டினான். ராஜேந்திரனிடம் இப்பொழுது திரும்பவும் அந்த தடைப்பட்ட காதலின் துளிர்ப்பு. ரீனா, உன் சம்மதம் எனக்கு புது தெம்பை தந்திருக்கு என்றான் பரவசத்தோடு. உன் சம்மதம்னா? ரீனா அதிர்ச்சியோடு கேட்கிறாள். உன் சம்மதம்னா உன் சம்மதம்தான். அது தெரியும். ஏன் உங்க சம்மதம்னு சொல்லக்கூடாதா? உங்க சம்மதம்னா அதில் ஒரு மரியாதையும் இடைவெளியும் இருக்கே. அப்போ நானும் அந்த உங்கங்கிறத எடுத்துறேனே. என் பேச்சில் மட்டும் அது எதுக்கு? ரீனாவின் அந்த ஒரு கேள்வியே அவள் எப்படிப்பட்டவள் என்பதை ராஜேந்திரனுக்கு காட்டிவிட்டது. இவளுக்கு என்ன பதில் சொல்வது? அவனிடம் திணறல். என்ன பதிலை காணும்? பதிலா? நான் எதை சொல்லவா? காதல 2 பேரும் சமம் சார். மேல் சாவனிஷ் காதலெல்லாம் எனக்கு பிடிக்காது. அவர்கள் பேச்சின் இடையில் ஒரு வில்வண்டியின் சப்தம் உள்நுழைய மண் பாதை மேல் தேவரின் வண்டி. அவரை பார்க்கவும் ராஜேந்திரன் தன் காதலை சற்று தள்ளி வைத்தபடி நிமிர்ந்தான். வண்டி நெருங்கி நின்றது. எங்கடா உன் தங்கச்சி? ரத்னா கருப்பு கோயிலுக்கு தான்ப்பா போயிருக்கா. நீ முன்னப்போ நான் பூசாரியோட வரேன்னு சொல்லிட்டா. ஆமாம், நீங்கள் எங்கே கிளம்பிட்டீங்க? நாட்டரசன் கோட்டைக்கு. எதுக்கப்பா? காரணமாக தாண்டா. அங்கே நம்ம மெய்யப்ப செட்டியை பார்த்துட்டு அப்படியே அந்த மைக்காரியையும் கூட்டி வரலாம்னு. மைக்காரியவா? அதிபயங்கர அதிர்ச்சி ராஜேந்திரனிடம். ஆமாம், நீ வீட்டுக்கு போய் கவனமாக பார்த்துக்க. வரும்பொழுது நான் அப்படியே இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்கே இருந்தா கோடாங்கி பூசைன்னு நான் போய் ஆகணும். அவன் பேச்சையும் கேட்டாகணும். ஏன் கேட்கணும்? கேட்டு தாண்டா ஆகணும். உனக்கு சொன்னா புரியாது. எல்லாம் மைக்காரி வந்துட்டா சரியாயிடும். ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த தோட்டக்கார மங்கலத்தில் நாம இருக்க போகிறது சில மாசங்கள் தாண்டா. எட்ரா வண்டிய. ஜல் ஜல் என வில் வண்டி ஓட ஆரம்பித்தது. ராஜேந்திரனின் முகமோ இறுகி கிடந்தது. ரீனா அதிசயிக்கிறாள். யாருங்க அந்த மைக்காரி கேட்டாள். ராஜேந்திரனிடம் பதிலில்லை. ஆனால் மாறாக அருகே எங்கோ திரும்ப அந்த குதிரை ஓடும் குளம்படி சப்தம் மட்டும் அவள் காதில் துல்லியமாக கேட்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 9. திரும்பவும் குளம்படி சப்தம். ரீனா இந்த மாதிரி சுறுசுறுப்பாக சப்தம் எந்த பக்கம் வருகிறது என்று பார்க்க நாலாபுறமும் திரும்ப எந்த பக்கத்திலிருந்து சப்தம் வந்தது என்று தெரியாத வகையில் இப்பொழுது சப்தமற்ற நிலை. கிட்டத்தட்ட ராஜேந்திரன் கூட அவளைப் போலத்தான் ஏமாந்தவனாய் அவளை பார்த்தான். குதிரை ஓடின சப்தம் உனக்கு கேட்டுச்சு தானே? எக்ஸாக்ட்லி. சுத்தி வயல்தான். எந்த பக்கம் ஓடிச்சுன்னு தெரியலையே. தெரிஞ்சா அது உடம்புல உசுறு இருக்காது ரீனா, உசுறு இருக்காது. ராஜேந்திரன் சொன்ன விதத்தில் கூட மிக கடூரமான ஒரு தன்மை. இந்த புதிர் நீங்க எனக்கு இப்ப சொல்லியே தரணும் ராஜேந்திரன். உங்க குடும்பத்துக்கும் கருப்பசாமிக்கும் என்ன சம்மந்தம்? கடைசியா உங்க அப்பா மைக்காரின்னு எவளையோ கூட்டிகிட்டு வரப்போறேன்னு சொன்னாரே, அது எதுக்குன்னு விரிவா சொல்லி ஆகணும். சும்மா புதிர் சொன்னா புரியாது அப்படின்னு கதையடிச்சு நழுவிடக்கூடாது. ஓகேவா? சொல்றேன் ரீனா, சொல்றேன். அதுக்கு முன்னால கொஞ்சம் என் கூட வா. நீயும் வேணும்னா என்னை வா போன்னு கூப்பிட்டுட்டு போ. சும்மா விளையாடினேன் ராஜேந்திரன். ஆண் வளைய வேண்டிய விஷயம் எது, பெண் வளைய வேண்டிய விஷயம் எதுன்னு நல்லா தெரிஞ்சவன் நான். நீங்க விஷயத்துக்கு வாங்க. அதுக்கு முன்னால நீ என் பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரீனா. பாட்டியா? உங்களுக்கா? அப்பா வழியா அம்மா வழியா? அப்பா வழி. எங்க அப்பத்தா ஒரு காலத்துல இந்த ஊருடைய ராணி. இது எந்த காலத்துல? நான் பிறந்த வருஷம்னு நினைக்கிறேன். அதாவது 1970. ஓ, சமீபத்தில் தானா? உனக்கு அது சமீபமாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு 2 ஆயுள் தண்டனை காலம் அது. இந்த 26 வருஷமா நாங்கள் பட்டு கிடக்கிற பாடு கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. எங்கள் வம்சத்தில் நான் ஒருத்தன் தான் துணிச்சலாகவும் சுதந்திரமாகவும் நடந்துக்கிட்டு வரேன். இந்தியாவுக்கு 47 சுதந்திரம் கிடைச்சிருச்சு. ஆனால் எங்களுக்கு இன்னமும் கிடைக்கல. எந்த வகையில் ராஜேந்திரன்? இப்போ உன் கூட நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? ஆமாம். இந்த விஷயத்தில் நம்ம விருப்பங்கள் தானே பிரதானம். அதில் என்ன சந்தேகம்? ஆனால் என் விஷயத்தில் அந்த கருப்பன் தான் பிரதானம். எப்படி? ஆமா ரீனா, அவன் விரும்பினாதான் நான் பேசலாம், இல்லாட்டி பேச முடியாது. இப்போ பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க. இதில் அவன் விருப்பம் நமக்கு எதுக்கு? முதல்ல அவன் யார் உங்களை கண்ட்ரோல் பண்ண? நான் இப்போ தான் பேசவே தொடங்கியிருக்கேன். நான் முழுசையும் பேசி முடிக்க சில மணி நேரங்களாவது ஆகும். ஆனால் அந்த சில மணி நேரங்களுக்குள்ள நிச்சயமாக தடை வரும் அப்படின்னு நீங்களே நம்புறீங்களா? நம்ப முடியாதானே சம்பவங்கள் இதனால் வரை நடந்துக்கிட்டு வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க. நான் இப்போ சொல்ல நினைக்கிறதே சொல்கிறேன். தடை வரும். அப்போ நீ பார்த்து தெரிஞ்சுக்கோ.
சரி, சொல்ல ஆரம்பிங்க. எந்த தடை எப்படி வருதுன்னு பார்த்துருவோம். உங்கள் பாட்டியில் பேச்ச ஆரம்பிச்சிங்க. அவங்கள இந்த ஊர் ராணின்னு சொன்னீங்க. ரீனா, இந்த வயலோரமாக நின்று அந்த கதையை பேச வேண்டாம். உன்னை நான் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிக்கிட்டு போகிறேன். அங்கே போய் பேசுவோமே. நான் எங்கே வேணா வரேன். முதல்ல எனக்கு தேவை விஷயம். அப்போ என் கூட வா. இருவரும் நடக்க ஆரம்பித்தார்கள். மண் பாதை மேல் ஊருக்குள் நுழையாமல் வலது கை பிரிவில் கருவேலம் புதராக கிடக்கும் ஒரு அடர்ந்த பகுதிக்குள் நுழைய ஆரம்பித்திருந்தனர் அவர்கள் இருவரும். ராஜேந்திரன் வேட்டியை மடித்து கட்டி கொண்டான். மின்னல் கிளை போல் இடைமறிக்கும் வேலிக்காத்தானின் கிளைப்பகுதிகளை விலக்கி வழிவிட்டபடி முன் நடக்கிறான். கீழே சில இடங்களில் காலி பிராந்தி பாட்டில்கள், தப்பான மனிதர்கள் ஒதுங்கி தண்ணியடிக்க தோதான நிழல் பகுதி அது என்பது நடக்கையிலே ரீனாவுக்கு புரிந்து விடுகிறது. ஆமா, இங்கெங்க போறோம்? எங்க பாட்டியை புதைச்சிருக்கிற காசு தோப்புக்கு. காசு தோப்பா? ஆமாம், அதுதான் என் பாட்டி கடைசி காலத்தில் வசித்த வீட்டோட இடப்பெயர். ஏன் பாதை இப்படி மோசமா முள் செடியால் மூடி கிடக்கு? இங்கே யாரும் இப்போ வர்றதில்லை, அதனால தான். அதான் ஏன்? யார் வந்து போனாலும் அவங்களுக்கு கெடுதல் நடந்துடும்னு நம்புறதுனால தான். கெடுதல்னா சம் நெகட்டிவ் இன்சிடென்ட். அப்போ நமக்கும் இன்னைக்கு நடக்குமா? அனுபவம் நடக்கும்னு சொல்லுது. ஆனால் என்ன ஆனா? அப்படி நடக்கிற விஷயத்த ஒரு தடவையாவது முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்துணும். அப்போத்தான் அது தெய்வ செயலா இல்லை மனுஷ செயலான்னு தெரியும். அப்போ இன்றைக்கும் நடக்கட்டும், ஒரு கை பார்த்துருவோம். ரீனா சொல்லி முடித்த மறுநொடி அவள் முகத்திற்கு நேர் எதிரே ஒரு முட்கிளை போல் ஒன்றின் மறிப்பு. அவளே அதை தள்ளி ஒதுக்க முயன்ற பொழுதுதான் தெரிந்தது அது ஏதோ உயிருள்ள வழவழப்பான பச்சை நிற வஸ்து என்று. உற்று பார்த்தபொழுது உயிர்கொலையில் பயம் ஒரு கரணமடித்தது. அவள் கிளை என்று பிடித்து தள்ளிய விஷயம் ஒரு பச்சை பாம்பின் கழுத்து பகுதி. பிடித்தபடி அப்படியே இருக்க அந்த பச்சை பாம்பு ஒரு குட்டி ஓனானை பிடித்து விழுங்கிய நிலையில் ஓனானின் வால் பகுதி இன்னமும் அதன் வாயிலிருந்து முழுவதுமாய் நுழைந்திராதபடி ஓ என்று அலறியபடி கையை ஒரு வீசு வீச அந்த பச்சை உடம்பு அடர்ந்த மரப்பச்சை கிளை நடுவே வளைந்தும் நெளிந்தும் காணாது போனது. உஸ் என்று ஒரு சத்தம் வேற. அப்பாடா! ரீனா சமாளித்து பெருமூச்செறிவதற்குள் ராஜேந்திரன் நெடுந்தொலைவு போய்விட்டான். அவன் போய் நின்ற இடம் ஒரு பருத்த தூங்குமூஞ்சி மரத்தின் நிழல் பகுதி. ரீனா, வா சீக்கிரம் கத்தினான். புடவியை தூக்கி இடுப்பில் சொருகியபடி ரீனா வந்து சேர்ந்த நொடியில் அந்த தூங்குமூஞ்சி மரக்கிளை மேல் ஒரு முட்டை விழி ஆந்தை. அது தன் கண்களை ஒரு குடைராட்டினம் போல சுரட்டி பார்க்கிறது. அட கோட்டான், இங்கே இதெல்லாம் சாதாரணம். சாதாரணமா? ஆமா, அதை பார், காசு தோப்பு வீடு. ராஜேந்திரன் கை காட்டிய திக்குக்கு நிமிர்கிறது ரீனாவின் பார்வை. எதிரில் காசு தோப்பு வீடு இல்லை, பங்களா. முன்னால் பெரிதாக நுழைவாயில். வாயிலின் இரு பக்கமும் கோவில் யாழிகளைப் போல் கொடூரமாய் வாய்ப்பிழந்து நிற்கும் இரண்டு வினோத ஜீவராசிகள். சிங்க உடல், பாம்பின் தலை, நாக்கோ யானை துதிக்கை போல. உள்ளே ஓட்டுக்கூரை வேய்வில் மலையாளத்து தேசத்து பாணியில் பெரிய வீடு. கூரைக்கு மேல் கூரை என்று அந்த கால மச்சு. காற்று போக்கியாக பல இடங்களில் செவ்வக கூம்பு உயரங்கள். இப்பொழுது அதில் கரிக்குருவிகளின் இல்லறம். சுற்றிலும் முள்வேலி காத்தானின் ஆக்கிரமிப்பு. மொட்டையாக வெட்டப்பட்டது போல் பட்டுப்போய் நிற்கிறது ஒரு வேப்பமரம். முதலாக பார்ப்பவர்களை நிச்சயமாக மிரட்டும் அந்த தோற்றம். ராஜேந்திரன் இப்பொழுது அந்த வீட்டுக்குள் மெல்ல நுழைவாயில் கடந்து நுழைகிறான். பம்மி பம்மி பின்னால் ரீனா. அந்த நாளில் இந்த வீட்டை விலைக்கு கேட்காத பணக்காரங்களே இல்லையாம். ஆனா இப்ப சும்மா கொடுத்தாலும் வாங்கிக்க யாரும் தயாரில்லை. எதனால சொன்னா சிரிப்ப ரீனா. ஏதாவது ஆவி தெரியுதாமா? எப்படி அவ்வளோ கரெக்டாக சொன்ன? நான் நிறைய தமிழ் நாவல் படித்தவ, புருடா சினிமாவும் பார்த்தவ ராஜேந்திரன். ஆனால் இந்த வீடு விஷயத்தில், அந்த ஒரு விஷயத்தில் எனக்கே கூட பயம்தான் ரீனா. என்ன சொல்கிறீங்க? இப்போ ஆவி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீயே அனுபவிச்சு சொல். உன்னாலேயாவது என் நம்பிக்கை பொய்யானா சரி. பூட்டை திறந்து கொண்டு பேசிக்கொண்டே புழுதி பரவிய வாசல் நிலைக்காலை கடக்கிறார்கள். நிலைக்கால் மரத்திலெல்லாம் நல்ல வேலைப்பாடு. நிலைக்கால் கடந்த நிலையில் பெரியதாய் முற்றம். இன்னமும் கூட அங்கு ஒரு பித்தளை அண்டாவும் அதில் தண்ணீரும். அந்த இடத்தின் அருகில் கூட யாரோ கையோ காலோ கழுவி கொண்ட மாதிரி ஈர பரவல். பாத்தியா, இந்த ஈரம் எப்பவும் இருக்கும். யாராவது சமூக விரோதிகள் வேலையாக இருக்கும். இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு? சமூக விரோதிகளா? இந்த வீட்டுக்குள்ளியா? நெவர் ரீனா, இது பூட்டி கிடக்கிற வீடு.
அப்ப அந்த ஈரத்துக்கு காரணம் இருக்கு. என் பாட்டி ஒரு நாளைக்கு 4 தடவையாவது குளிக்கிற டைம். அது மட்டும் இல்லை, நகைங்கன்னா பாட்டிக்கு உயிர். அதுலேயும் பௌர்ணமி வந்துட்டா பாட்டியை பார்க்கணுமே. பௌர்ணமி வந்துட்டாவா? ஆமாம், பாட்டி உடம்பே தெரியாத அளவுக்கு நகைகளை போட்டுக்குவாங்க, தலைக்கு கிரீடம் கூட. நிஜமாவா? ஆமா ரீனா, பாட்டிக்கு ஒரு வகை மனநோய்ங்கிறது டாக்டருங்க அபிப்பிராயம். பாட்டினா ஆசை, ஆசைனா பாட்டி. எவ்வளவோ இருந்தும் மொத்தத்தில் பாட்டி தன் கடைசி நொடி வரை அந்த ஆசை தீராம தான் வாழ்ந்தா. நகைகளை போட்டுக்கிட்டுமா ஆசை ஆடுங்களே? ஆமாம், பாட்டிக்குள்ள ஒரு குறை எப்பவும் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது என்ன? உங்கள் பாட்டி எப்படி இருப்பாங்க? ரீனா கேட்க பதிலாக முற்றத்தை ஒட்டின சயன அறையில் தொங்கிக் கொண்டிருக்கும் படம் கண்ணில் பட்டது. இடுப்பு இற கருப்பு வெள்ளை படம், ரத்தின புல்லாக்கு தொங்கும் மூக்கு, காதில் பெரிய தண்டட்டிகள். சேலை முந்தானையால் வேக வேகமாக படத்தின் தூசு துப்பை துடைத்துவிட்டு பார்க்கிறாள் ரீனா. அடே அப்பா, என்ன ஒரு ஆகிருதி! நாரை சிறகாய் தலைமுடி, அதை பாட்டி அள்ளி முடிந்திருக்கும் விதத்தில் அபார நேர்த்தி, நெற்றியில் பெரிய காசு பொட்டு, சந்திர சூரிய பிரபைகள் என்று வகை தொகையில்லாத நகை கூட்டம் உடம்பின் மேல், பட்டு கண்டாங்கி நிமிர்ந்த பார்வை, பார்வையில் கழுகு கூர்மை. இதான் பாட்டி. பேரு பேச்சு, புல்லாக்கு பேச்சுனா இந்த ஏரியா பிரசித்தம். புல்லாக்கு பேச்சு? ரீனா சொல்லி பார்த்து கொண்ட நொடியில் முற்றத்தில் யாரோ கால் கழுவும் சப்தம், கலகலவென்று நீர் குதிக்கும் சலசலப்பு. ராஜேந்திரனின் முகம் சட்டென்று மாறியது, குப்பென்று வியர்த்தது. ரீனா கூர்மையானாள். ராஜேந்திரன், வாங்க போய் பார்க்கலாம் யாருன்னு. அவசரப்பட வேண்டாம் ரீனா, கிசுகிசு குரலில் பேசிய ராஜேந்திரன் அங்கிருந்து காலெடுக்கவே பயந்தான். கமான். ரீனா அவனை தூண்டிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். சலசலப்பு நின்று முற்றம் வெறுமையாக காட்சியளித்தது. தண்ணீர் தவளை அருகில் நீர் கொட்டிய தெளிவான அறிகுறிகள். யார் வந்து பயன்படுத்தியது? பார்வையில் துழாவல். மொத்தத்தில் நீரில் பட்ட காலடி தடயங்கள் அங்கிருந்து ஆரம்பமாகி இருந்தன. தொட்டு தொட்டு தொடர ஆரம்பித்தாள் ரீனா. ராஜேந்திரன் தயங்கி தயங்கி பின்தொடர்ந்தான். எடுத்ததற்கெல்லாம் ஆவேசமாகி அனல் பழமாக கோபப்படும் அந்த ராஜேந்திரனா இப்படி? காலடி தடையும் பின்வாசல் நிலைக்காலை தாண்டி புழக்கடை பக்கம் சென்றது. தோட்டத்து மண் தரையில் பாதி தெரிந்தும் மீதி தெரியாமலும் ஒரு மேடான இடத்தில் சுத்தமாக போய் முடிந்து போனது. ரீனா, அந்த மேடுதான் பாட்டி சமாதி. ராஜேந்திரன் பின்னாலிருந்து சொல்லவும் ஆமோதிப்போடு அவனை பார்க்க திரும்பியவள் யதார்த்தமாய் கழுத்தை உயர்த்துகிறாள். வீட்டின் பின்சரிவின் ஓட்டு பகுதி மேல் மச்சு பகுதியின் பால்கனி பகுதி, அதன் மேல் அச்சு அசலாய் கீழே புகைப்படத்தில் பார்த்த அதே புல்லாக்கு பேச்சு. துளியும் இமைக்காத விழிகளோடு ரீனாவின் இதயம் அந்த நொடியில் வாய் வழியாக வெளியே வர பார்த்தது. அத்தியாயம் 10. மாடியில் தெரிந்த பாட்டி உருவம் ரீனா வயிற்றில் பயப்பலமாக எதிரொலித்தது. ராஜேந்திரன், லுக் தட் சைட். வினாடிகளை வீணாக்காமல் அலறினாள். ராஜேந்திரனும் திரும்பி பார்த்தான். பாட்டியேதான். உணர்ச்சியற்ற முகம், ஜொலிக்கும் புல்லாக்கு, வெறிக்கும் கண்கள், அதே நாரை சிறகு தலை. அது என்ன, இமைத்துழைப்பே இல்லாமல் அப்படி ஒரு வெறுப்பு? அவனும் அவளும் தங்களை அறியாமல் தத்தளிக்க தொடங்கிய அந்த நொடிகளில் அந்த வீட்டின் மறுபக்கத்தில் யாரோ ஓடுவது போல் அரவம் கேட்டது. இருவரின் பார்வையும் சப்தம் அந்த பக்கமாக திரும்பின நொடியில் பாட்டி உருவம் மறைந்துவிட்டது. ராஜேந்திரன், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். ரகசிய குரலில் பேசியபடியே ராஜேந்திரனின் கரத்தை தேடி பற்றுகிறாள் ரீனா. அப்படியே வா, அந்த மாடிப்பக்கம் போய் பார்க்கலாம் என்கிற மாதிரி நடந்தாள். மாடிக்கா? ஆமாம். வேண்டாம் ரீனா. ஏ? இதுவரை பாட்டியை நான் பார்த்ததில்ல. இங்கே நடமாடுறதா கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்ப பார்த்துட்டேன். என்னையும் அறியாம என்னவோ செய்து. பயப்படாதீங்க, மேலே போனா தானே அங்க அவங்க எதுக்கு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ராஜேந்திரன் அதுக்கு மேல் மறுக்காமல் அவளுடன் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் வரும்பொழுது இருந்த தைரியம் நிச்சயமாக இப்பொழுது இல்லை. ரீனா நேரெதிராக இருந்தாள். பார்வையில் கழுகின் கூர்மை. அதிசய பெண்ணாக முன் நடந்தாள். நூலாம் படைகளை கிழித்து விளக்கியபடி, நாசியை நிமிண்டும் தூசி துப்புகளை மிதித்து கலைத்தபடி மாடிக்கு மரப்படிகள், கைப்பிடி யானை தும்பிக்கை போல நீண்டு வாகாக செதுக்கப்பட்டு இருந்தது. நடக்கும்பொழுது டொக் டொக் என்று அவளின் ஹை ஹீல் சப்தமிடுகிறது. பின்னால் நடந்தான் ராஜேந்திரன். மேலேறினால் பூட்டி கிடக்கும் அறைகள் வரிசையாக இருக்க, இரும்பு பூட்டுகளின் சாவித்வாரங்களில் குலவியின் கூடுகள், சுவரில்
எண்ணெய் விளக்கு லஸ்தர் இறுதியில் எரிந்து காய்ந்த திரிப்பட்டியோடு கருகி போய் கிடக்கிறது. உற்று உற்று பார்த்தபடி நடந்தாள் ரீனா. இப்படி அந்த வீட்டை போட்டு பூட்டி வைப்பீங்க? கேள்வியோடு அந்த மாடி முற்றம் பக்கம் சென்றாள். பாட்டி நின்று வெறித்த அதே இடம். ஆச்சரியமாக இருக்கிறது, யாரும் நின்ற தடையுமே இல்லை. தரைப்பரப்பு முழுவதும் தூசியாக இருக்க இப்பொழுது அவர்களின் கால் தடைய மட்டும்தான் இருந்தது. வியப்பை கச்சிதமாய் கண்ணில் பிடித்து காட்டினாள் ரீனா. ரியலி இட்ஸ் எ சேலஞ்சிங் ஸ்டேஞ்ச். அவள் சொல்லி வாய் மூடிய நொடியில் யாரோ பெரியதாய் அழும் சப்தம் தொலைவில் கேட்டது. அந்த அமைதியில் அது துல்லியமாக கேட்டது. ராஜேந்திரன் விடைப்போடு காது கொடுத்தான். அழும் சப்தத்துக்கு நடுவில் இப்பொழுது ஒப்பாரி குரல் வேறு. நான் வெள்ளிமெட்டி போடலனும் தண்டட்டி மாட்டலனும் கொல்லிக்குச்சியால என கிள்ளி பார்த்தவனே, தங்கமெட்டி போட்டு நான் தலுக்கார் நடந்தப்ப எங்க போன என் சிங்கமகராசா? யார் குரல் இது ராஜேந்திரன்? தெரியல, எல்லாமே புதிரா இருக்கு. ப்ளீஸ் ரீனா, நாம இனி இங்கே இருக்க வேண்டாம், கிளம்புவோம். ராஜேந்திரன், அந்த குரல்? அது குரல் இல்லை, ஒப்பாரி. பக்கத்தில் தான் இருக்கு மயானம். அங்கே இருந்து வருதோ என்னவோ. ராஜேந்திரன் வேகமாக அங்கிருந்து நடக்க ஆரம்பித்தபடி பதில் தந்தான். ரீனாவுக்கு அவனை தொடர்வது தவிர வேறு வழி தெரியவில்லை. வேகமாக வெளியே வந்தவன் ரீனா வெளியே வந்த நொடியில் கதவை இழுத்து திரும்ப பூட்டினான். பூட்டும்பொழுதே உள்ளே முற்றத்தில் திரும்பவும் தண்ணீர் ஓடும் சலசலப்பு சப்தம். அவனுள் இப்பொழுது பயபந்து வேகமாக எம்பியது. பூட்டிய சாவியை கூட எடுக்காமல் ரீனாவை பற்றி இழுத்துக்கொண்டு அந்த வழியே ஓட ஆரம்பித்தான். ராஜேந்திரன், எதுக்கு இப்படி ஓடுறீங்க? வேண்டாம் ரீனா, எல்லாத்தையும் வீட்டில் போய் பேசுவோம். இந்த ஏரியாவே வேண்டாம். எனக்கு ஏதாவது ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆயிடுச்சுனா? அந்த நொடியில் அவன் காலை ஒரு முள் ஆழமாக தைத்தது. ஓட்டம் வலியோடு நின்று போனது. குனிந்து முள் எடுக்க அவன் நுழைந்த நொடியில் ரீனா அந்த காசுத்தொப்பு வீட்டை திரும்பி பார்த்தாள். வீட்டின் அந்த மாடி முற்றப்பரப்பு மட்டும் மரக்கிளைகள் நடுவே மறையாமல் தெரிய அதில் திரும்பவும் புல்லாக்கு பேச்சு கிழவியின் வெறித்த முகம். ரீனா இந்த முறை அழுத்தமாக பயந்தாள். நாட்டரசன் கோட்டை, செட்டிநாடு பேட்டை பகுதி. கடப்பைக்கல் வேய்ந்த விஸ்தாரமான திண்ணைகள், வேலைப்பாடு மிகுந்த தேக்கு நிலை கால்கள், கருங்கல் வாசல் படிகள், இலை உதிர்ந்து நிற்கும் முருங்கை மரங்கள் என்கிற வீட்டு வரிசையில் ஒரு பெரிய வீட்டு முன் ஆணைமுடியாரின் டாக்ஸி நின்றது. இறங்குபவர் மீசை நீவியபடி நின்று வீட்டை பார்த்தார். கார் வந்து நின்ற சப்தம் கேட்டு வீட்டிலிருந்து ஒரு முகம் எட்டி பார்த்தது. அதன் முகத்தில் இப்பொழுது ஆச்சரியப்பெருக்கு. யாரு, தேவரா? ஆணைமுடி தேவரா? தேவரா என் வீட்டு வாசல்ல? அந்த முகம் கேட்கும் கேள்வியில் அப்படி ஒரு ஆச்சரியம். தேவரும் தயங்கி தயங்கி கோவில் மலைப்படி போன்ற அதன் படிகளில் ஏறினார். இந்த படியை இனி நான் மிதிச்சா நான் காசு தப்பு வைரவ தேவன் மகனில்ல, இது சத்தியம் என்று போட்ட சத்தியம் முதல் படியிலே நின்று அவரை கேலியாக பார்ப்பது போல கூட பிரமை. வாரும் ஐயா, வாரும் வாரும், வந்து உட்காரும். வரவேற்பவர் ஒரு பெரிய நாற்காலியை காட்டினார். தயங்கி தயங்கி உட்கார்ந்தார் தேவர். வாங்க வாங்க என்ற குரலோடு சேலை தலைப்பை கையால் துடைத்தபடி உள்ளிருந்து ஒரு பெண்ணுருவமும் வெளிப்பட்டு வரவேற்றது. தேவரிடம் குனிந்த தலை நிமிராத அங்கீகாரம். ஏது இவ்வளோ தூரம்? சும்மா பார்த்துட்டு போகலாம்னு தயங்கி தயங்கி பதில் தந்தார் தேவர். சும்மா எங்களை பார்க்கவா இல்லை மைக்காரியை பார்க்கவா? அந்த நபரின் பொட்டில் எடுத்த கேள்வி முன் பாம்பை போல் நிமிர்ந்தார் தேவர். தெரியும் தேவரே, நீங்க வருவீங்கன்னு தெரியும். எப்படி சம்மந்தம்? நான் வருவேன்னு உனக்கு தெரியும்? நேற்று மைக்காரி அம்மாவை பார்க்க போயிருந்தேன். நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு சொன்னா. நிஜமாவா? ஆமா. அப்ப போகலாமா? பொறுங்க, நீங்க வருவீங்கன்னு வெள்ளை பணியாரமும் கார கொழுக்கட்டையும் செய்திருக்கா சிந்தாமணி, சாப்பிட்டுட்டு போகலாம். தேவர் அதை கேட்டு தயக்கமாக மௌனமானார். தேவரே, பழைய வருத்தம் இப்ப எதுக்கு? எப்ப படியேறிட்டீங்களோ அப்பவே அதையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துடணும். இதற்கும் தேவரிடம் மௌனத்தின் நீட்சி. ஆமா, இன்னுமா ஆத்தாளோட பொன் சட்டி பத்தி ஒன்றும் தெரியல? தெரிஞ்சா நான் அந்த ஊர்ல இருப்பேனா சம்மதம்? ஏன், ஊர்ல இருக்கிறதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? முன்னை விட இப்ப அந்த கருப்போட அட்டகாசம் அதிகமாயிடுச்சு. யாராலையும் அடக்க முடியல. அதை கேட்டுத்தான் நான் சாப்பிடணும், தூங்கணும், சிறைச்சிக்கணும், குளிச்சுக்கணும்னா எப்படிங்கிறேன். தேவரிடம் இப்பொழுது தீப்பிடித்த மாதிரி ஒரு கோபம். அப்ப வேற எங்க போறதா உத்தேசம்? மதுரைக்கு, இல்லாட்டி மெட்ராஸ்க்கு போயிடலாம்னு இருக்கேன்.
ரத்னாவும் இன்னும் 6 மாசத்துல கோர்ஸை முடிச்சிடுவா. டவுன்னா டிஸ்பென்சரி வைக்க வசதியாகவும் இருக்கும்ல. ஆமா, கருப்பு வந்து நியாயம் கேட்காதா? சம்பந்தம் என்ற அந்த மனிதரின் கேள்விக்கு தேவரின் மீசை அநியாயத்துக்கு துடிக்கிறது. வருங்கிற? வந்தா வரட்டும், அப்ப பாத்துக்கிறேன். தேவர் கோபமாக பேசிய அந்த நொடியில் சாப்பிட அழைத்தாள் சிந்தாமணி என்னும் சம்பந்தத்தின் மனைவி. தயங்கி தயங்கி கால் கழுவி விட்டு வந்து இலை முன் அமர்ந்தார் தேவர். சும்மா சாப்பிடுங்க. வியாபார சண்டையை திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு நானும் அன்னைக்கு உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. அதுவும் நீங்க பணத்தை திருப்பிட்ட பின்னால. இல்ல சம்மதம், தப்பு என் மேலையும் தான். இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ரத்தினக்களி கிடைக்குமா என்ன? வெள்ளையப்பம் விழுங்கப்படும் தருணத்தில் பழைய நினைப்பு கிளறப்படுகிறது. சம்பந்தம் புதிதாக தொழில் தொடங்க ஆசைப்பட்டு அது தொடர்பாக பேச தொழில்முறை நண்பரான ஆனைமுடியாரை பார்க்க தோட்டக்காரமங்கலம் வந்ததில் தொடங்குகிறது. அப்பொழுது புல்லாக்கு பேச்சியின் நாட்டாண்மை நடந்த நேரம். வாடா சம்பந்தம், தொழில் தொடங்க போறியாமல? என்ன தொழில்? பேச்சியை வரவேற்றால் கேள்வியோடு. நவரத்ன கல் வியாபாரம் தான் ஆத்தா. உனக்கு அதுல அனுபவம் உண்டா? என் குடும்ப தொழிலே அதானே. அப்ப இரு, நான் சில நகைகளை கொண்டுகிட்டு வரேன். அதெல்லாம் நல்ல கல்லான பார்த்து சொல்லு. பேச்சு கிழவி சொன்ன கையோடு ஒரு ஐமன் சட்டிகையை சுமந்து வந்தாள். அதில் கையை விட்டு நகையான நகையை எடுத்து நீட்ட ஒன்றில் வைரம் வைடூரியம், அடுத்ததில் பவழம் மாணிக்கம். குறிப்பாக அந்த நாகரத்ன மோதிரம் சம்பந்தத்தை சுண்டிவிட்டது. ஆத்தா, இதெல்லாம் அடகு நகைங்க, எல்லாம் நல்ல கல்லு தானே. இந்த மோதிரம் ஏ இதுக்கு என்ன? இது நாகரத்னம். இது சன்னியாசிங்க கிட்ட இருக்கணும், இல்லாட்டி பூஜை அறையில் இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது. இருந்தா நல்லதில்லைனா நாயா சீரழிய வேண்டி வரும். அதான் அடகு வச்சவன் சீரழிஞ்சானோ? வேண்டாம், இதை திருப்பி கொடுத்துருங்க. போடா வெறும்பையிலே, இவ்வளோ சொன்ன பிறகு இதை விடுவேனா? வெச்சவன் மீட்க வந்தாலும் தரமாட்டேன். இது இனி என் கையில் கிடக்கட்டும். சரி, எல்லாம் நல்ல கல்லுதானே, ஒன்று கூட தோஷமில்ல. அவன் அப்படி சொன்ன நொடியில் அந்த கிழவியின் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். ஆமா, உன் தொழிலுக்கு முதல் எவ்வளோ? அடுத்த கேள்வி கேட்டாள். அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன் சொல்லிவிட்டு சம்பந்தம் தன் வசமுள்ள ரத்தினக்கல் ஒன்றை எடுத்து நீட்டினான். ஜாதிக்கல் தானே, யாருக்கிட்ட வேணா கேட்டு காத்தா. பர்மாவில இருந்து என் தாத்தா ஓரியோ சிதம்பர செட்டியார் கொண்டுகிட்டு வந்தது. எவ்வளோ விலை? இன்னைக்கெல்லாம் இதோட விலை 90,000. நீ 50,000 தா. 2 வட்டி போட்டு 3 மாசத்துல திருப்பிக்கிறேன். 2 வட்டியா? வியாபாரி பேச்சாடா இது? 5 வட்டினா தா. பேச்சு கேள்விதான் இறுதியில் ஜெயித்தாள். 5 வட்டியை முதல் மாசத்துக்கு பிடித்து கொண்டு தந்தாள். சொன்னது போலவே 3ஆம் மாசம் சம்பந்தம் கல்லை மீட்க வந்தபொழுது கிழவி இல்லை, நகையும் இல்லை. என்னாச்சு தேவரே? ஆத்தால காணல சம்மதம். கிழவி ரொம்ப லொல்லு பிடிச்ச பொம்பளை. அவ அடகு சமாச்சாரத்துல கடைசி வர எங்க யாரையும் நுழைய விடல. சரி போகட்டும், சாவர வரை கட்டிக்கிட்டு அழுவட்டும். அப்பால நமக்கு தானேன்னு நாங்க யாரும் தலையிடுறதில்ல. சரி, ஆத்தா காணலனா எப்படி? எனக்கு இப்ப என் கல் வேணும். நீதானே ஆத்தா பணம் தரும் வந்து வைன்னு கூப்பிட்டீர். நானும் வந்து வச்சேன். இதோ பணம். அட என்ன சம்மதம்? ஆத்தாலேயே காணலன்னு நான் அலமந்து கிடக்கேன். நீ பணம் காசுன்னு நீட்டிக்கிட்டு. இப்படித்தான் வாக்குவாதம் ஆரம்பித்தது. நடுவில் ஒரு கட்டத்தில் சம்பந்தத்துக்கு ஈடாக தேவரே அந்த கல்லுக்கான பணத்தை கொடுத்து விட்டார். 90,000 வட்டி போட்டு 140,000 விட்டெறிந்து விட்டு கோபமாக வெளியேறியும் விட்டார். அன்று சம்பந்தம் வீட்டுக்கு மைக்காரியம்மாவும் வந்திருந்தாள். தேவரை பார்த்து ஏனோ கொடூரமாக முறைத்தாள். தேவர் சொல்லாமலேயே அந்த ஐமன் சட்டி பற்றி சொன்னாள். என்னைக்கு இருந்தாலும் நீ அதை பத்தி தெரிஞ்சுக்க என்கிட்ட வந்துதான் தேரணும். வருவ? இப்ப கேட்டால் சொல்ல மாட்டேன் என்று புதிர் போட்டாள் மைக்காரி. மத்திம வயது, சடைத்த தலைமுடி, கருப்பு காசு பொட்டு, மையிட்ட விழிகள் என்று வித்தியாச சுடுகாட்டு பைராகியின் உருவம். பல செட்டியார்களுக்கு வழிகாட்டும் குருவை போன்றவள். அவள் அன்று சொன்னபடி இன்று வந்திருக்கிறார் தேவர். நடுவில் தோட்டக்கார மங்களத்தையே சலித்து பார்த்து தேடிவிட்டார். கிழவி வைத்திருந்த அந்த பொன் சட்டி கிடைக்கவே இல்லை. ஒரு சட்டியா 2 சட்டியா? மொத்தமாய் 6. மீட்காமலேயே மூழ்கின நகைகள் முதல் மீட்க பார்த்தும் முடியாத நகைகள் வரை அதில் எத்தனை லட்சங்கள் அடக்குமோ? அன்று லட்சம், இன்று கோடியளவா? சாப்பிட்ட கையோடு கிளம்பலாமா என்று தேவர் கேட்க, சம்பந்தம் ஆமோதிக்க அந்த டாக்ஸியும் மைக்காரியே காண கிளம்பியது. மொட்டை மாடி கடலை வயல் கொக்குகளை பார்த்தபடி மௌனமாக நின்றான் ராஜேந்திரன். அருகில் ரீனா. ராஜேந்திரன், கமான் சொல்லுங்க.
இதுக்கு மேல நீங்க மௌனம் சாதிச்சா நான் கிளம்பிடுவேன். உங்க குடும்பத்துக்கும் கருப்புசாமிக்கும் என்ன சம்மந்தம்? நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் ஒரு புதிரும் பயமும் இருக்கே, எதனால? சொல்றேன் ரீனா, காசு தப்பு வீட்ல நீ பாட்டிய பார்த்த இல்லையா? ஆமாம், அவங்க தான் எல்லா சிக்கலுக்குமே காரணம். எப்படி? பயமா இருக்கு. பாட்டி உருவத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு நடுக்குமா வேற இருக்கு. அப்பா வேற இப்ப பார்த்து நாட்டரசன் கோட்டைக்கும் கண்ட இடத்துக்கும் போய்கிட்டு ச்சே, இப்ப எதுவும் ஆயிடல. சொல்லுங்க நீங்க. சொல்றேன், பாட்டிக்கிட்ட பரந்தாம நாயக்கர்னு ஒருத்தர் அடகு வச்சிருந்தார். எதை? அவரோட நிலத்தை, நாயக்கர் தோட்டங்கிற தோட்ட பரப்பையும் அந்த ஊற்று நிலத்தையும். சரி, அதுக்கு என்ன? அந்த நிலத்து மேல பாட்டிக்கு எப்பவும் ஒரு கண். ராஜேந்திரன் தயங்கி தயங்கி கதையை விவரிக்க தொடங்கிய அந்த நொடியில் அவன் தலைக்கு மேலே ஒரு பாம்பை கொத்தி பிடித்தபடி பறந்து கொண்டிருந்தது வல்லாறு ஒன்று. அது தன் பிடியை நழுவ விட ஒரு மாலை போல அந்த பாம்பு உடல் துளி உயிருடன் மொட்டை மாடியில் நிற்கும் ராஜேந்திரனின் கழுத்தின் மேல் கச்சிதமாக வந்து விழுந்தது. அத்தியாயம் 11. பொத்தென்று கழுத்தில் விழுந்த பாம்பும் அதைத் தொடர்ந்து ராஜேந்திரன் போட்ட அலறலும் ரீனாவியே கதிகலக்கி விட்டது. ரத்னா கூட என்னவோ ஏதோவென்று மேலே ஓடி வந்து பார்த்தாள். அதற்குள் ராஜேந்திரன் பாம்பை உதறி இருந்தான். அது ஒரு ஓரமாய் சுருண்டு விழுந்து நெளிய ஆரம்பித்தது. ராஜேந்திரன் அதை பார்த்தபடியே சில வினாடிகள் விதித்தான். ராஜேந்திரா, எப்படி வந்துச்சு இந்த பாம்பு? இதுக்காக கத்துன? ரத்னாவின் கேள்வி முன் ராஜேந்திரனிடம் பதிலில்லை. மாறாக ரீனாவே முறைத்தான். பாத்தியா, தடை வரும்னு சொன்னப்ப நீ நம்பல, ஆனா இப்ப வந்துருச்சு. இப்ப நம்புறியா? ரீனாவிடம் முறை கட்டி கொண்ட மாதிரி மௌனம். ஏய், நான் உன்னை கேட்டா நீ என்ன அவளை கேட்டுக்கிட்டு? நான் சொல்றேன் ரத்னா, உங்க வீட்டு விஷயங்களை நான் உன்கிட்ட கேட்டேன். சொல்றேன்ட்டு சொல்லல. உங்க அண்ணன் சொல்ல ஆரம்பிச்சப்பதான் ஒரு கழுகு இந்த பாம்பை தூக்கிட்டு வந்து போட்டுட்டு போயிடுச்சு. ரீனா குறுக்கிட்டு சொன்ன மறுநொடி ராஜேந்திரனை ரத்னா ஆழமாக முறைக்க தொடங்கினாள். அவன் இப்பொழுது அந்த பாம்பின் வாளை பிடித்து தூக்கி கொல்லைப்புறம் எறிவதில் குறியாக இருந்தான். ரத்னா, எதுக்கு அவரை முறைக்கிற? இப்ப என்ன நடக்கக்கூடாது நடந்து போச்சு? ரீனா, கொஞ்சம் சும்மா இருடி. நீ என் கெஸ்ட். உன்னை நல்ல விதமா திருப்பி அனுப்புற பொறுப்பு எனக்கு இருக்கு. இப்ப சொல்றேன், எந்த விஷயமும் உனக்கு தெரிய வேண்டாம். நானும் அரவிந்த காதலிக்கிற மாதிரி இல்ல. நீ நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்புற. என்னடி இது? வந்து நின்று ஒரேடியா பொரியிற. இப்ப என்ன ஆயிடுச்சு? வேண்டாம் ரீனா, விட்டுரு. ராஜேந்திரா, உனக்கும் தான் சொல்றேன், போய் வேலையை பாரு. வாடி நீ கீழே. ரத்னா ரீனாவை தரதரவென பிடித்து இழுத்தாள். விடுடி. என்ன இது? நீ வான்னு சொன்னா நான் வரணுமா? போன்னு சொன்னா போயிடணுமா? இப்படியா மேனஸே இல்லாம பிகேவ் பண்ணுவ? ரீனாவிடமும் கோபம் கொப்பளிக்க தொடங்கியது. ரீனா, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். ரத்னாவிடம் கெஞ்சல். லுக், என்னை மீறி எனக்கு எதுவும் வந்துடாது. ராஜேந்திரன், நீங்க அந்த விஷயங்களை சொல்றீங்களா? வேண்டாம் ரீனா, நடந்ததை பார்த்துமா உனக்கு அதை கேட்குற ஆசை? என்ன நடந்துச்சிங்க? பாம்பு விழுந்ததே, அது ஒரு தற்செயலான விஷயம். இதுல பயப்பட ஒண்ணுமில்ல. பாட்டியை பார்த்து அது மட்டும்தான் கொஞ்சம் மிரட்டுற விஷயம். அதை பத்தியும் முழு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட பின்ன கூட்டி கழிச்சு ஒரு முடிவுக்கு வந்துடுவேன். என்ன ராஜேந்திரா, என்ன பாட்டி அது இதுன்னு சொல்ற? நானே அதுக்கும் பதில் சொல்றேன். உங்க காசு தப்பு வீட்டுக்கு போனோம். அங்க மாடி முற்றத்துல உங்க பாட்டியை பார்த்தோம். நிஜமாவா? ரத்னா கேட்ட தொனியில் அநியாய பயம். ஆமா ரத்னா, நானே பார்த்துட்டு வேலை வெளுத்துட்டேன். அங்க எதுக்கு போன? அறிவில்ல? நீ தப்பா சொல்ற ரத்னா. அறிவு இருந்தா அங்கதான் போகணும். சும்மா இருடி. உன் மனசுல என்ன பெரிய ஜான்சி ராணின்னு நினைப்பா? ஜான்சி ராணி தான் உன் பாட்டியை பார்க்க முடியுமா? ரீனா ப்ளீஸ், நான் சொல்றதை கேள். நீ நாளைக்கு காலையில கூட இல்லை, இப்பவே கிளம்புற. நானும் வரேன். கமான். ரத்னா எதற்கு இப்படி படபடக்கிறாள்? அத்தனை பயமா? அப்படி என்ன ஆகிவிடும்? ரீனாவுக்கு எல்லாமே வியப்பாக இருந்தது. ஐ எம் சாரிடி, நான் முழு விவரம் தெரிஞ்சிக்காம இங்கிருந்து கிளம்ப மாட்டேன். அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் ரீனா. ராஜேந்திரா, சொல்லு. ஆமா ரீனா, நீ கிளம்பு. அதுதான் உனக்கும் நல்லது. ராஜேந்திரன், நீங்களா எப்படி சொல்றீங்க? உங்களை பெரிய பகுத்தறிவாதின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு இன்சிடென்ட்ல இப்படி சரிஞ்சிட்டீங்களே. ராஜேந்திரன் மிடறு விழுங்கினான். மலங்க மலங்க பார்த்தான். ரீனாவுக்கு அவன் நிலை தர்ம சங்கடத்தை தந்தது. ஓகே, நீங்க எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ரத்னா, கிளம்புடி. நானும் இனி இங்க இருக்கிறதுல அர்த்தமில்ல. ரீனா சொன்ன விதத்தில் படு தீர்க்கம்.
ராஜேந்திரன் ரீனாவை திரும்பவும் பரிதாபமாக பார்த்தான். கூடவே அவள் மேலான காதல் அவனுள் ஊற்றெடுக்கிறது. ரீனா, ரத்னா சொல்லிட்டாங்கிறதுக்காக உடனே கிளம்பணுமா? இருந்து விருந்து சாப்பிட நான் வரல ராஜேந்திரன். உங்க குடும்ப விஷயம், ஊர் விஷயம் ரெண்டுமே சம்திங் இன்ட்ரெஸ்டிங். கூடவே அதுல நிறைய கான்ட்ரவர்சி வேற. ஆகையால் இயல்பாவே ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதோட ரத்னாவோட காதல் நல்ல விதமா ஈடேறணும் என்ற அக்கறையும் வேற. ஆனா இப்ப எல்லாத்துக்கும் அவளே முற்றுப்புள்ளி வச்சிட்டா. சோ நானும் இங்க இருந்து எதை சாதிக்க? அவ காதலுக்கு காட்டின அக்கறையில கொஞ்சத்தை நம்ம காதலுக்கு காட்டக்கூடாதா? ராஜேந்திரனின் கேள்வி ரத்னாவை விருட்டென்று அவர்கள் பக்கம் திருப்பியது. என்ன ராஜேந்திரா சொல்ற? ஆமா ரத்னா, நான் ரீனா நிஜமா? ஏன் கூடாதா? என்னடி இது எக்ஸ்பிரஸ் வேகத்துல உன்ன மாதிரி வருஷ கணக்கில் இழுத்துக்கிட்டு திரிய சொல்றியா? ரீனா, நீ புரியாம பேசுற. நான் துடிக்கிறது உனக்கு தெரியாதுடி. அதான் முற்றுப்புள்ளி வச்சிட்டியே. எதுக்குடி துடிப்பு அது இதுன்னு டைலாக் எல்லாம்? ரத்னா சட்டென்று தலை குனிந்தாள். கரகரவென்று கண்களில் கண்ணீர். அதே வேகத்தில் நிமிர்கின்றவள், ரீனா, நீ ராஜேந்திரனை விரும்புறதோ ராஜேந்திரன் உன்னை விரும்புறதோ முக்கியமில்ல. இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன, கருப்புசாமி வந்து ஓகே சொல்லணுமா? ரீனாவின் மடக்கில் ரத்னா மட்டுமல்ல ராஜேந்திரனும் திணறினான். இப்ப சொல்றேன், என்னோட கல்யாணங்கிறது பியூர்லி மை பர்சனல் டெசிஷன். அதன்படி உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நிச்சயம். இதுக்காக நான் யார்கிட்டையும் போய் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, கிளம்பலாமா? கேட்டுவிட்டு கிளம்பியே விட்டாள். சூட்கேஸுடன் பஸ்ஸை பிடிப்பதற்கு முன் ராஜேந்திரனிடம், நான் கல்யாணத்துக்கு எப்போவோ தயார். தாலி கட்ட போற நீங்க எப்ப தயார் என்றது தான் தெரிய வேண்டிய விஷயம். என் கழுத்துல தாலி கட்டிட்ட பின்ன எதுக்கும் பயப்படக்கூடாது. பயப்படுவேனா தயவு செய்து தாலியை காட்டாதீங்க. ஏன்னா நான் தைரியசாலி ராஜேந்திரனை தான் விரும்புகிறேன், ஒரு கோழையே இல்லை. வரட்டுமா? பஸ் கிளம்பி விட்டது பெரிய உருமலுடன். ஆனால் ராஜேந்திரனோ இறுகிய மௌனத்தில். வா ஆனைமுடி வா. உள்ளே நுழையும் தேவரை இப்படி வித்தியாசமாக அழைப்பவள் மைக்காரி என்னும் மைக்காரம்மா. அன்று பார்த்தது போலவே இன்றும் இருக்கிறாள். ஆனால் தேவருக்கு கிருதாப் மீசையெல்லாம் நரை. ரொம்ப மாறிட்டியே. மைக்காரியின் கேள்வியில் ஒரு வகை இலக்காரம் கூட. உட்காரு. எதிரில் உள்ள பாயில் அமர சொன்னாள் மைக்காரி. உட்காரும் தேவரின் பார்வை மைக்காரியின் அந்த குடிசையை சுற்றி சுற்றி பார்த்தது. பார்க்கிறது இருக்கட்டும், சொல்லு, என்ன விஷயம்? ஆனைமுடியார் நிமிர்ந்து இப்பொழுது மைக்காரியை முறைக்கிறார். 3 காலமும் தெரிஞ்சவனி, இது என்ன கேள்வி? பதிலில் நம்பிக்கையும் கோபத்தையும் கலந்து தருகிறார். அப்படியா? சரி சொல்றேன், கேட்டுக்க. நான் கருப்பன் விஷயத்துல தலையிடுறதில்ல. ஆகையால நீ கிளம்பலாம். சுருக்கேன்றது தேவருக்கு. நம்பி வந்தா இப்படியா சொல்வ? குரலில் கூட ஈனசுரம். நான் என்ன பண்ணட்டும்? கருப்பன் என் சாமியாச்சே. அப்ப உன்னை பார்க்க வருவேன்னு எதை வச்சு சொன்ன? இப்ப வந்துட்டல, அதை வச்சுதான். ஆனைமுடியார் முகம் உடனேயே கொடூரமாக மாறுகிறது. உடன் இருக்கும் சம்பந்தத்திடமும் வருத்தம். ஆத்தா, என்ன ஆத்தா இது பதில்? ஒரு நல்ல பாதையை காட்டாம? நல்ல பாதையா காட்டினா இவன் போவானா? என்னன்னு சொல்லு. தங்கம் நகைன்னு அலையாம கருப்பனுக்கு விசுவாசமாகவும் நல்லபடியாகவும் இருக்கிறதான். இப்ப இல்லையா? அதை அவங்கிட்டயே கேளு. என்ன தேவரே, ஆத்தா சொல்றது நிஜமா? தேவர் மௌனத்தில் அதற்கு சம்மதம் தருகிறார். சரி, இனி இருப்பதில் அர்த்தமில்லை என்கிற மாதிரி கிளம்புகிறார். சம்பந்தமும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வெளியே வருகிறார். ஆத்தா எதுக்கு இப்படி பேசுச்சுன்னு எனக்கே புரியல தேவரே. போகட்டும், விடுங்க, யோசிச்சு நடங்க. சொன்னபடியே காரில் ஏற அந்த இரவில் டாக்ஸி தார் சாலையில் வழுக்க தொடங்கியது. வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு போகலாம் தானே? காருக்குள் சம்பந்தம் கேள்விக்கு சரி என்கிற தலையசிப்பு தேவரிடம். ஆமா, எப்ப சொந்த கார் வாங்க போறீங்க? சம்பந்தம் சூழ்நிலை இருக்கத்தை தளர்த்தவென்று அடுத்த கேள்விக்கு தாவ, பொன்சட்டி கிடைக்கட்டும், 1க்கு 4 வாங்கிறேன் பட்டென்ற பதில் தேவரிடம். பொன்சட்டியா? மைக்காரம்மா வேணா தேடாதீங்கன்னு சொல்லிச்சே. ஆமாம், வேணான்னு சொன்னுச்சுல. பதில் கேள்வி கேட்கும் தேவர் இப்பொழுது பரிதவிப்போடு சம்பந்தத்தை பார்க்கிறார். கருப்பு விஷயத்துல மைக்காரிக்கே பயம் இருக்கிறத நினைச்சா எனக்கே ஆச்சரியமா இருக்கு தேவரே. அதோட எச்சரிக்கையில நிச்சயம் அர்த்தம் இருக்கும், பார்த்து நடந்துக்குங்க. சம்பந்தத்தின் பேச்சு தேவரை குடைகிறது, குத்துகிறது. நெடுந்தூரம் வரை பதில் தோன்றவில்லை. கசகசப்பான மனநிலை தான் நிலவுகிறது. திடுமென்று பகல் பொழுதில் பூசாரி வந்து நடுப்பகல் உடுக்கை பூஜை இருப்பதை சொல்லி சென்றது
நினைவில் தோன்ற, சம்பந்தம், நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்க முடியாது, நீ வீட்டில் இறங்கிக்க, நான் ஊருக்கு விடியறதுக்குள்ளே போயே ஆகணும் என்றார். என்ன திடீர்னு? திடீர்னு இல்லை, பூசாரி நாளைக்கு கருப்பு கோவிலில் உடுக்கு பூஜை இருக்கிறதா சொன்னதை மறந்தே போயிட்டேன், அதான். சம்பந்தத்திடம் அதற்கு மேல் மறுபேச்சில்லை. டும் டும் என்று உடுக்கை சப்திக்க ஊரே திரண்டிருக்க கருப்பு கோவிலில் பூஜை ஏக அமர்க்களமாய் நடக்க ஆரம்பித்து விட்டது. மௌனமாக அதோ ஆனைமுடி தேவரும் ராஜேந்திரனும் கூட. அந்த ஆளை புரிஞ்சிக்கவே முடியலடா என்று கூட்டத்தில் ஒருவர் முணுமுணுப்பது கூட தேவர் காதில் விழுந்தது. எல்லோருக்கும் தேவர் அங்கிருப்பதை விடவும் ஆச்சரியமான விஷயம் ராஜேந்திரன் அங்கிருப்பதுதான். இந்த பையன் எப்படிடா அடங்கி நிற்கிறான், என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு பின்னால் அலம்பல் பண்ணுவானோ? ஏய் சும்மா இரு, அவன் விஷயத்த இங்கே எடுக்காத, அவனாச்சு கருப்பாச்சு. 2 பேரின் பேச்சுக்கு நடுவில் புதிய அறிவாள் முன் இப்பொழுது பூசாரி ஒரு உயிருள்ள கோழியை பிடித்து ஒரு சுற்றி விட்டு அதன் கழுத்தை ஒரு திருகி பின்புறமாக வீசினார். இரத்த விலாரோடு அது ஆலமர கிளை ஒன்றில் மோதி கீழே விழ பூசாரி இப்பொழுது அடுத்து என்று திரும்பி பார்க்கிறார். வரிசையாய் கோழிகளோடும் ஆடுகளோடும் ஜனங்கள். பூசாரியா, இந்தாங்க ஏன் கோழியை பலி போடுங்க, ஏன் சாமிக்கு ஏன் கோழி தான் முதல்ல. பூசாரி நின்று ஜனங்களின் அந்த பக்தியை இமைக்க மறந்து பார்க்கிறார். நடுவில் அயராத அந்த மணிகளின் சப்தம். கூட்டம் களை கட்டி நிற்கிறது. திருட்டு பொருள் திரும்ப கிடைத்துவிட்ட குதூகலம் முகத்தில் தெரிகிறது. அசைக்க முடியாத நம்பிக்கையை தூக்கி நிற்கும் அந்த முகங்களில் கபடு சூதே தெரியவில்லை. பூசாரியின் பார்வை எல்லோரையும் தான் பார்க்கிறது. அந்த பெரிய கிண்டாமணி அருகில் அதன் மேடை மேல் நிற்க மாட்டாது உட்கார்ந்திருக்கிறாள் ஒருத்தி. வாதத்தால் சூம்பிய காலுடன் நடக்க மாட்டாது நடந்து வந்திருக்கிறாள். ஊரில் சேரிவாசியாகிவிட்ட சங்கிலி முனியனின் மகள். சங்கிலி முனியனுக்கு செருப்பு தைப்பதுதான் தொழில். ஆனால் அந்த வருமானத்திலும் கருப்புக்கு பொங்கல் வைக்க தவறியதில்லை அவன். அவன் கூட மகளை ஒட்டி நின்றபடி பூசாரியே பார்க்கிறான். பூசாரி பலியிடுவதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தவராக நிமிர்ந்து வானம் பார்க்க நடுவானுக்கு வந்து நிற்கிறான் சூரியன். சூரியனை பார்த்த மாத்திரத்தில் ஹே ஹே என்று ஒரு குரல். அப்படியே உடம்பில் ஒவ்வொரு அங்கத்திலும் அபார துடிப்பு. சாமி இறங்குது, சாமி இறங்குது. கூட்டம் கிசுகிசுத்தபடி ஒண்டி ஒடுங்குகிறது. பூசாரி இப்பொழுது அண்ணாந்து வானம் பார்த்த சிரத்தை கீழிறக்கவில்லை. கற்பா வந்துட்டியா? பெரியவர் ஒருவர் முன் வந்து வணங்கி நின்று கேட்க, வந்துட்டேன்டா என்கிற பதில் பூசாரியிடம். ஆமா, இங்கே என்னென்னவோ நடந்துருச்சே, நடக்கலாமா இப்படி? எப்படிடா? கொலையும் களவுமாகி போச்சேயா உன் பூமி. எல்லாத்துக்கும் பதில் இன்னைக்கு மாலையில கிடைக்கும். நல்ல பதில் தானே அது. நான் எப்படா தப்பா பேசியிருக்கேன்? நல்லது கருப்பா, எல்லோரையும் நல்லாவை. எலை சங்கிலி முனியாண்டி. பூசாரியின் அழைப்பு சங்கிலி முனியாண்டியை முன் இழுக்கிறது. பரம பக்தன்டானி, அவனை பாராட்டுகிறது. சாமி, எல்லாம் என் பாக்கியம். அவன் உடனேயே சாஷ்டாங்கமாக கீழே விழுகிறான். உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன். என்ன சாமி? உன் மக செல்லிக்கு நான் மாப்பிள்ளை பார்த்துட்டேன்டா. சாமி, சந்தோஷம் சாமி, சந்தோஷம். மாப்பிள்ளை எங்க இருக்கான்? திக்கு திசை சொல்லு, போய் பார்த்துறேன். முட்டா பயலே, உள்ளூர்ல இருக்கிறவனுக்கு எதுக்குடா திசையும் திக்கும்? யார் சாமி அது? ஆனைமுடியான் மகன் ராஜேந்திரன் தான். இது அவனுக்கும் என் ஆணை. பூசாரி உறக்க கத்திவிட்டு பொதையல் என்று மரம் போல கீழே விட ராஜேந்திரனும் கிட்டத்தட்ட அதே நிலையில். அத்தியாயம் 12. பூசாரி சொன்ன அருள் வாக்கில் ராஜேந்திரன் பிடுங்கி எறியப்பட்ட சவலையான கடலை செடி போல ஆகிவிட்டான். மயக்கம் சுழற்றி அடிக்கிறது அவனை. தேவர் மகனுக்கு நம்ம சங்கிலி மகளா பொஞ்சாதி? கருப்பா, உன் கணக்கே புரியலையே. அங்கிருந்த கூட்டம் கூட ஆடிப்போய் விட்டிருக்கிறது. தேவரிடம் ஸ்மரணையே இல்லை. இப்படி ஒரு அருள்வாக்கை அவர் எதிர்பார்க்கவில்லை. மௌனம், உரை கட்டிக்கொண்ட மௌனம். இதுதான் தேவரின் தற்போதைய நிலை. பூசாரி மலையேறி விட்டிருந்தார். கொழுக்கட்டை அளவில் எரிந்த கற்பூரத்தை அப்படியே அக்னி கோழியாய் அள்ளி விழுங்கிவிட்டு பொதேல் என்று தரையில் விழுந்து பேச்சு மூச்சற்று கிடக்கிறார். சங்கிலி முனியாண்டி ஒச்சமான தனது மகளை ஒரு பார்வையும் கருப்பின் அறிவாலை மறுபார்வையுமாக பார்த்து கேவ ஆரம்பிக்கிறான். கருப்பா, என்னையா இது கணக்கு? என் மகளுக்கு எப்படி நான் கண்ணாலம் கட்டுவேன்னு மருகி உருகினது நிஜம். அதுக்காக உனக்கு விரதம் இருக்கிறதும் சத்தியம். அதுக்குன்னு இப்படியா கை காட்டுவ? இந்த செருப்பாளி எங்கே? தேவர் எங்கே? எட்டுமா என் தேவா? எலை, என்னவே பேசுத நீ? கருப்பு சொன்ன பிறகு எட்டுமா எட்டாதான்னு என்னவே கேள்வி இது? நாம் என்ன நாளும் தெரிஞ்ச மக்களா?
முக்காலம் அறிஞ்சவனுக்கு தெரிஞ்சதை விடவா உனக்கும் எனக்கும் அதிகம் தெரியும்? பதில் கருத்து ஈட்டி போல பாய்ந்து வருகிறது. பூசாரி கூட மயக்கத்திலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்புகிறார். தட்டி விட்டு கொண்டு எழுந்து கூட்டம் பார்க்கிறார். பூசாரி, கருப்பு மேல வந்து ராஜேந்திரனுக்கு பொண்ணு இதுதான்னு சொல்லிவிடுச்சு என்கிறார் உடனேயே ஒருவர். அப்படியா? யாரு? எல்லாம் நம்ம சங்கிலி மக செல்லிதான். அதான் பூசாரி, அந்த ஒச்சை பிள்ளை ஒரு காலு கூட விளங்காம இருக்குமே. எங்க அந்த பிள்ளை? தா பிள்ளை, வா இங்கன, வா வா. ஒருவர் அழைக்க ஒற்றை காலுடன் கெந்தி கெந்தி செல்லி நடந்து வர உடன் யார் அது? அவளை தாங்கியபடி விகாரமாய், ஓ பருத்தியா? மாட்டை விரட்டும் பொழுது ராஜேந்திரன் மேல் மோதி ஏக வாசனத்தில் திட்டு வாங்கிய அதே பருத்தி தான். பூசாரி இருவரையும் பார்த்து கை கூப்புகிறார். மக்கா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சுவக. தம்பி ராஜேந்திரா, நீயும் தான். பூசாரி பார்வை ராஜேந்திரன் பக்கம் திரும்புகிறது. அவன் முகத்தில் சுரத்தே இல்லை. என்ன தேவரே, இப்படி உம்முன்னு இருந்தா எப்படி? இந்த சம்பந்தம் உங்களுக்கு ஒரு காலம் ஒப்பாதுங்கிறது எங்களுக்கு எல்லாமும் தெரியும். ஆனா கருப்பு சொல்லிடுச்சே, கேட்டுத்தானே ஆகணும். ஆமா தேவரே, இங்கனையே அச்சாரமா ஒரு 1.25 ரூபாயையும் 2 வெத்தலையும் கொடுத்து ஒருத்தருக்கொருத்தர் பரிசு முடிவு பண்ணுங்க. கல்யாணத்தை வசதி போல வச்சுக்கிடலாம். கூட்டமே விட்டால் எல்லாவற்றையும் நடத்தி முடித்துவிடும் போல தெரிகிறது. வெள்ளினாச்சி வந்திருக்கவில்லை. வந்திருந்தால் இந்நேரம் கீழே விழுந்து எழுந்து கற்பூர சத்தியமே செய்து கொடுத்திருப்பாள். தேவர் ராஜேந்திரன் பக்கம் திரும்பி வேறு வழியில்லை என்கிற மாதிரி பார்க்க அவனிடம் அதிசயமாக கண்ணீர். அந்த கண்ணீரின் பின்னால் ரீனா தெரிகிறாள். திடுமென்று உணர்ச்சி வயப்பட ஆரம்பிக்கிறான் அவன். அப்பா, எனக்கு இதுல சம்மதம் இல்லை. நான் இந்த கல்யாணத்துக்கு ஒரு காலம் ஒப்ப மாட்டேன். கோபமும் அழுகையும் கலந்த பேச்சால் கூட்டத்தை சடைக்கிறான். நாங்கள் தான் சொன்னோமே, இது தேவ வாக்கு தம்பி, உடன்பட்டுதான் ஆகணும். இல்லாட்டி இல்லாட்டி என்ன இல்லாட்டி? உங்க வீட்லயே ஒரு உதாரணம் இருக்குல்ல, இது என்ன பேச்சு? அட ஆமா, நம்ம கட்டையன் விஷயம் மறந்தே போச்சுல. கட்டையன் என்னும் கட்டைய தேவர் விஷயத்தை ஒருவன் தொட்டுக்காட்ட ஆனைமுடி தேவர் மறு வினாடி சட்டை பாக்கெட்டில் கைவிடுகிறார். 100 ரூபாயும் 50 ரூபாயும் புரண்டு வருகிறது. போடுங்கடா அச்சாரம், இந்த ரூபா. 100 கணக்கில் விட்டெறிகிறார். தேவரே, இந்த கித்தாப்பெல்லாம் இங்க வேணாம். சாமிக்கு என்னைக்குமே 1.25 ரூபா தான் கணக்கு, அது போதும். சில்லறை இல்லப்பா, நான் தரேன், இந்தாங்க. ஏலே சங்கிலி, வாவே எப்படி? நீயும் எடும் 1.25 ரூபாய். சங்கிலியும் முன் வந்து நடுங்கும் காரத்துடன் 1.25 ரூபாயை எடுக்க அதை பார்க்கும் ராஜேந்திரன் அங்கு நிற்க பிடிக்காமல் ஓடினான். நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன், நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இப்படி நிர்பந்தப்படுத்தி செய்கிற கல்யாணம் செல்லாது. நான் ஒத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். அவன் ஓடுவதை கூட்டம் பார்த்தபடி நின்றது. சரி, தேவர் என்ன செய்ய போகிறார்? மறு பேச்சின்றி வெற்றிலை மாற்றிக்கொள்கிறார். வரவே வராத கண்ணீர் கூட விழியோரம் துளித்துவிட்டது. மதுரை புதிய ஒரு வழி பாதை. குழப்பத்தில் பெரியார் பேருந்து நிலையம். எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது என்கிற மாதிரி அதிபயங்கர ஸ்லோ மோஷனில் கோவில் மாடுகள். பார்ட்டி வேணுமா என்கிற கிசுகிசு குரலோடு விபச்சார ஜூலியட்டுகள். நடுவில் தீபாவளிக்கு தைத்த பேண்டை சற்று அசௌகரியமாக கருதி அணிந்தபடி செருப்பு தேய நடக்கும் ராஜேந்திரன். முகத்தை பார்க்க ஒரு வார தாடி முடியோடு தெரிகிறான். கண்ணில் அப்பி கிடக்கிறது சோகம். கைவசம் கிராமத்தான் என்கிற சாட்சியாக ஒரு நூல் பை. அதில் ரீனா அவசரத்தில் விட்டு சென்ற உள்பாவாடை பிரேசியர் வகைராக்கள். ஓடிப்போய் பாண்டியனை பற்றுகிறான். படியில் தான் நிற்க இடம் கிடைக்கிறது. அடுத்த நூற்றாண்டில் கூரையில் கூட இடம் கிடைக்காது என்கிற யதார்த்த பயம் அந்த நிலையிலும். சிம்மக்கல்லையும் கல் பாலத்தையும் பஸ் தாண்டுவதற்குள் போதும் போதும் என்பது போல ஒரு களைப்பு. ராஜாஜி ஹாஸ்பிட்டல் எதிரே உதிர்கிறான். உள்ளே நுழைந்து ரீனாவையும் ரத்னாவையும் பிடிக்க வேண்டும். இன்றைக்கு எந்த வார்டில் இருக்கிறார்களோ? ரீனாவை பார்த்த நொடியில், ரீனா கிளம்பு, தாலி கட்டுகிறேன் என்று தான் சொல்ல வேண்டும். இனி தோட்டக்கார மங்களமே வேண்டாம். கருப்பு, அருள்வாக்கு, கல்யாணம், கன்றாவி யாருக்கு வேண்டும்? இது 97. நான் கிராமத்தவன் தான். ஆனாலும் நாகரிகம் தெரிந்த நவீன யுவன், சுயமாய் முடிவெடுக்க தெரிந்தவன். ரீனா, நான் உன்னை இனி விடமாட்டேன். இனி நீதான் என் ஆறுதல். என் ஊரில் இருந்தால் நான் உருப்பட முடியாது. பயமும் குழப்பமும் புரட்டி எடுக்கும் என்னை. எங்கே நீ? தேடியபடி ஜனக்கூட்டத்தை தாண்டி உள்ளே நுழைக்கிறான். அதே வேளையில் ட்ராமா வார்டில் ரத்னா, நல்ல பதிலே சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப சாரி ஐ கான்ட் லவ்னா என்ன அர்த்தம்? அரவிந்த் ரத்னாவை குழைந்து கொண்டிருக்கிறான். ப்ளீஸ் அரவிந்த், லீவ் மீ அலோன். இல்ல, எனக்கு ஒரு நல்ல பதில் வேணும். நான் இப்பதான் வேலையில ஜாயின் பண்ணியிருக்கேன்.
திரும்ப என்னை லீவ் போட்டுட்டு போக வச்சிடாதீங்க. ரத்னா, நீ ஏன் என்னை வெறுக்கிறேன்னு தெரிஞ்சா அந்த நிமிஷம் நான் ஒதுங்கிக்க தயாராக இருக்கேன். ஆனால் நீ என்னை லவ் பண்ணுற, யாருக்கும் பயந்துக்கிட்டு தான் நீ இப்போ இப்படி சொல்கிற. ப்ளீஸ் அரவிந்த், இது வார்டு, இங்கே நாம் டாக்டர்ஸ். ப்ளீஸ் பிஹேவ் லைக் எ டாக்டர். அரவிந்தால் அதற்கு மேல் அங்கு நின்று மன்றாட முடியவில்லை. நான் மறுபடியும் உன்னை வந்து சந்திப்பேன் என்கிற பதிலோடு மெல்ல நழுவ தொடங்கினான். முகத்தில் அபரிமிதமான துக்க உறைவு. எதிர்படுகிறாள் ரீனா. அரவிந்தை பார்த்து அவளையும் அது தொற்றிக்கொள்கிறது. என்ன அரவிந்த், லவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாளா? ஆமாம் ரீனா, உங்கள் ஃப்ரெண்டு ஏன் எப்படி நடந்துக்கிறா? கேட்டால் சிரிப்பீங்க. சிரிக்க ஒரு வாய் கூட இல்லை, 4 வாய் இருந்தாலும் போதாது. ப்ளீஸ் புரியும்படி சொல்லுங்க. என் ரூமுக்கு வாங்க சொல்கிறேன். அவள் அவனோடு திரும்பின நொடியில் எதிரில் ராஜேந்திரன். ஏய் ராஜேந்திரன், வாட் இஸ் சர்ப்ரைஸ், கமான்யா. நல்ல வேளை ரீனா, உன்னை பார்த்தேன். ராஜேந்திரனிடம் இருக்க தளர்வு. அப்போ பார்க்கலனா கெட்ட வேலையா? நிச்சயமா. ஏன் ஒரு மாதிரி நெர்வஸா? ஆமாம், என்ன திடீர் விஜயம்? சொல்கிறேன், அதுக்கு முந்தி ஒரு வார்த்தை. ரீனா, நீ எதிர்பார்க்குற ஒரு தைரியசாலி ராஜேந்திரனா நான் இப்போ வந்திருக்கேன். எப்போ நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம்? காரிடரிலும் சுற்றிலும் வெள்ளை மேட்ரன்களும் ஸ்ட்ரெச்சர்களும் ஓடி திரிய, அடப்பமான மருந்து வாசத்துக்கு நடுவில் பக்காய் நோய் சந்தடியில் கூடவா ஒரு நாள் இப்படி கேட்க முடியும்? ரீனா வியக்கிறாள். ரீனா மட்டுமா? அரவிந்தும் தான். ரீனாவிடம் உடனேயே ஒரு கிளுக் சிரிப்பு. முதல்ல ரூமுக்கு வாங்க, அங்கே போய் பேசுவோம் என்று அவன் கையை உரிமையுடன் பற்றி இழுக்கிறாள் அவள். அவனுக்கு அந்த ஸ்பரிசம் ஒரு புது தெம்பை தருகிறது. டீயை சூப்பிக்கொண்டே ராஜேந்திரன் சொல்லி முடித்ததை ரீனா மட்டுமல்ல அரவிந்தும் கூட கேட்டு நெற்றியில் சுருக்கம் வேந்திருக்கிறான். என்ன அரவிந்த், எப்படி இருக்கு கதை? டீ சூப்பியபடி ரீனா அரவிந்தை கேட்க அவனிடம் ஏளன சிரிப்பு. இதில் நான் சொல்ல என்ன இருக்கு என்றான் ஒரு வரியில். காரணம் இல்லாமல் நான் உங்களை கேட்கல அரவிந்த், புரியும்படி சொல்லுங்க ரீனா. அதுக்கு முந்தி நீங்கள் ராஜேந்திரனை தெரிஞ்சுக்கணும். இவர் தான் உங்கள் காதலியோட அண்ணன் ராஜேந்திரன். இவர் தான் உங்கள் சிஸ்டர் லவ் பண்ணுற அரவிந்த். இருவரும் அடுத்த நொடி ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்து கொண்டனர். கை குலுக்கி கொள்ளவும் தவறவில்லை. அரவிந்த், ரத்னா உங்களை பார்த்து ஐ காண்ட் லவ் யூன்னு சொன்னதுக்கு காரணமே அந்த கருப்புசாமி தான். அதுதான் ராஜேந்திரனுக்கும் எதிராக வேறு பொண்ணை பார்த்து சொல்லியிருக்கு. அப்படின்னா கருப்புசாமி காதலிக்க சொன்னாதான் அவ என்ன காதலிப்பாளா? ஆமாம் அரவிந்த், காதலுக்கு மட்டுமில்ல, இப்படியே போனா நாளைக்கு கருப்பு சொன்னாதான் சாப்பிடுவா, தூங்குவா, எல்லாம் செய்வா. அது இருக்கட்டும், யார் இந்த கருப்பு? உண்மையா இல்லை ஒரு கற்பனையா? கண்டிப்பாக இது ஒரு கற்பனை தான். அந்த கற்பனை தான் ரத்னாவை இப்படி கட்டி வச்சிருக்கு. எவ்வளவோ பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் எப்படி எப்படியோ பலவீனங்கள் இருக்கிறது இல்லையா? ரத்னாவுக்கும் இந்த கருப்பு ஒரு பலவீனம். நோ, அது என் பலம். பதில் வாசல் புறம் ரத்னாவிடமிருந்து வந்தது. ஸ்ட்ரெத்தும் கையுமாக அவளும் வந்து கொண்டிருந்தாள். ரத்னா, முதல்ல இப்படி உளறதை நிறுத்துறியா? பலமாம் பலம். ரீனா கோப உச்சிக்கு போக ரத்னா ராஜேந்திரனை முறைத்தாள். ஆமாம், நீ எங்கே இங்கே வந்த? ஏன் வரக்கூடாதா? ரீனாவை பார்க்க வந்தேன். கருப்பு உத்தரவு தந்துச்சா? அது யார் எனக்கு உத்தரவு தர? ராஜேந்திரா, சித்தப்பா கட்டையதேவரை பார்த்துமா இப்படி ஒரு கேள்வியை கேட்குற நீ மாறவே மாட்டியா? அடுத்த நொடி ராஜேந்திரன் முகம் குப்பென்று வியர்க்கிறது. அவன் உடல் நடுங்க தொடங்குகிறது. அதுவரை வீரப்புலியாய் நின்று பேசியவனா இப்படி? ரீனாவும் அரவிந்தும் கூட அதை பார்த்து அதிசயிக்க ராஜேந்திரனின் மனக்கண்ணில் இப்பொழுது கட்டையதேவர் ஒரு கையை இழந்த நிலையில் அந்த வெட்டுப்பட்ட கையை கூட மறு கையில் எடுத்துக்கொண்டு மரண ஓலத்துடன் ஓடிவர தொடங்கினார். அத்தியாயம் 13. ஓடி வரும் கட்டையதேவர் மண்ணில் புரண்டு விழுகிறார். அந்த வெட்டுப்பட்ட வலது கரம் கூட முழங்கை மூட்டு வரை முழுதாக இருக்கிறது. தூரம் போய் அருகாமை நெற்குவியலில் விழுகிறது. இரத்த பாம்பு ஓட ஆரம்பிக்கிறது. கட்டையதேவர் மரங்கொத்தி புழு போல துடிப்பதை பார்த்து களத்து மேடும் கூடி வந்து நிற்கிறது. அடியாத்தி, என்னடி கொடூரம் இது? ஆறு செஞ்சுது? இப்படி யார் செஞ்சுது? நின்று பேசுகிற நேரமா இது? ஓடுங்க, ஓடி போய் ஆனைமுடியார்கிட்ட சொல்லுங்க. பின்னங்கால் பிடரில் பட ஒருத்தி ஓடுகிறாள். செய்தி கேட்டு ஆனைமுடியாரும் போட்டது போட்டபடி கிடக்க ஓடி வருகிறார். இதற்குள் கட்டையதேவரை ஜனங்கள் நாட்டு வைத்தியரிடம் தூக்கி சென்றிருந்தனர். வைத்தியரும் கூட ஒதிய மரப்பட்டியை வைத்தும் புழுதி மாணிக்க செடி சாற்றை தடவியும் கட்டுப்போட்டு முடித்திருந்தார். கட்டையா, என்னடா இது? எப்படிடா இப்படி ஆச்சு? எந்த பயடா நறுக்குனான்? ஆனைமுடியார் பதறுகிறார். அண்ணே, தப்பு என் மேலதான் அண்ணே, என் மேலதான். தோட்டக்காட்டில்
ஒரு கீழ் ஜாதிக்காரிய தொட்டுவிட்டேன். அது அழுது அழிச்சாட்டியம் செஞ்சா. நான் விடல. கருப்பா கருப்பான்னு கூவல் எடுத்தா. வாய் பொத்துனேன். பொத்துன வேகத்துல ஒரு அருவா கையில பட்டுச்சு. ஒரே வீச்சுன என் சொத்து கை ரெண்டாயிடுச்சு. நிமிர்ந்து பார்த்தா வெள்ளை குதிரை தெரியுது. ஆனா யாருமே கண்ணுக்கு தெரியல. அருவா கூட வெள்ளித்துண்டா ஜொலிச்சு ஜொலிப்பிருக்கே. என்னவே கதை சொல்லுதே, அருவா குதிரைன்னு சொல்லிக்கிட்டு. ஆனைமுடியார் கேட்ட கேள்வியில் குளம்படி சப்தம் கேட்க ஆரம்பித்தது. எல்லோர் புருவங்களும் இடுங்க. கட்டியத்தேவனிடம் இப்பொழுது அதீத பயம். வைத்தியன் வீட்டுக்கு எதிரே பரந்த வயல்வெளி, கதிர் அறுத்த ஏகாண்ட வயல்வெளி. அங்கிருந்து தான் சப்தம் வருகிறது. அண்ணே பயமா இருக்குனே, அந்த குதிரை தான், அதே குதிரை தான். கட்டியத்தேவன் பயந்தபடியே மயங்குகிறான். ஆனைமுடியார் சப்தம் வந்த திக்கை பார்க்க குதிரை ஓடி மறைக்கிறது. எதிர்வானிலோ கார்மேக அடைசல், மந்தார பொழுது. ஊ ஊ என்று காற்று வீச்சு. நடுவில் ஒரு பிரமாண்ட இடி. வான கண்ணாடியை உலக்கையால் கொண்டு தாக்கின மாதிரி ஒரு நொறுங்கல் சப்தம். கூட்டமே காதை பொத்திக்கொள்ள அந்த கருமேக வானில் இப்பொழுது மின்வெட்டு. அதுவும் எப்படி, ஒரு அறிவாளை போன்ற தோற்றத்தில். இடி சப்தம் கூட சற்று கூர்ந்து கேட்கும் பட்சத்தில் கருப்பா கருப்பா என்று ஒலிப்பது போல தெரிகிறது. கூட்டமே மண்டியிடுகிறது. பதிலுக்கு மழை இறங்க ஆரம்பித்தது. மழையா அது? அப்படி ஒரு மழையை இன்று வரை தோட்டக்கார மங்கலம் பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு மின்னலையும் கூட தோட்டக்கார மங்கலம் பார்த்ததில்ல. ஊரின் வீரபாண்டியன் கண்மாய் உடைந்து ஊருக்குள் எல்லாம் தண்ணீர். ராஜேந்திரனுக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஊரிலேயே பெரிய மச்சு வீடு அவன் வீடுதான். அதன் கூரை மேல் அமர்ந்து கொண்டு ஊரை பார்த்தது பசுமையாக நினைவில் இருக்கிறது. நடுவில் கட்டியத்தேவர் கையை திரும்ப போர்த்த ஆனைமுடியார் என்னென்னவோ செய்ய பார்த்தும் பலனில்லை. அடாத மழைக்கு நடுவில் குச்சி ஐஸ்காரனிடம் போய் ஐஸ் வாங்கி வந்து வெட்டுப்பட்ட கையை ஒரு பாலித்தீன் தாளில் அந்த ஐஸுடன் போட்டு எடுத்துக்கொண்டு மதுரை கிளம்ப பட்ட பாடும் அது முடியாமல் போனதும் நினைவில் மங்காமல் தழும்புகிறது. எந்த பக்கமும் போக முடியவில்லை. போகும் இடமெல்லாம் வெள்ளம் துரத்தியது. வண்டியின் அச்சு முறிந்து போனது. நடுவில் பூசாரி கத்திக்கொண்டு ஓடி வந்தார். ஆனைமுடி, வேண்டாம், எல்லை தாண்டாதே, இது கருப்பு உத்தரவு அலறினார். போவே, என் தம்பியை ஒச்சமா பார்க்க சொல்றியா? எப்படியாவது கையை வச்சு தைப்பேன் என்று முடிந்து மட்டும் முயன்று பார்த்தார் தேவர். இறுதியில் வேறு வழியின்றி முடங்கி போனார். மழையோ நிற்கிற மாதிரி தெரியவில்லை. ஊரே கருப்பா என்று பிரார்த்திக்க ஆரம்பித்து விட்டது. அந்த மடையன் வந்து கற்பூரம் கொளுத்தி சத்தியம் செய்யணும். நான் இனி எந்த பெண்ணையும் தீண்ட மாட்டேன்னு சத்தியம் செய்யணும். என் வாக்கை மீறி ஒரு பெண்ணை கெடுக்க நினைச்சவன் கைய நான் வாங்கிட்டேன். மன்னிப்பு கேட்காட்டி அவன் உசுரையும் வாங்குவேன். ஊரையே தண்ணி காடாக்குவேன். பூசாரி சாமி வந்து ஆட கட்டுப்போட்ட கையோடும் நடக்க முடியாத துவட்டலோடும் கட்டியத்தேவனும் வந்து கருப்பு சன்னதி முன் கற்பூரம் கொளுத்தி அழைத்தான். கருப்பா, இந்த பிறப்புல நான் எவளையும் இனி தொடமாட்டேன். இது சத்தியம், இது சத்தியம். உரத்த குரலில் அந்த கொழுந்த தீச்சுடரை அழைத்தான். அடுத்த சில மணிகளில் வானம் வெறித்து மழை விட்டு அருள் வாக்குப்படி ஊர் தப்பித்து விட்டது. கட்டியத்தேவனும் அன்றிலிருந்து இன்று வரை எந்த பெண்ணையும் தொடாமல் வாலாட்டாமல் இருந்து வருவதும் கண்கூடு. சித்தப்பா, கட்டியத்தேவர் நினைப்பிலிருந்து ஓரளவு மீண்டான் ராஜேந்திரன். என்ன ராஜேந்திரன், ரத்னா திரும்ப உங்களை பயத்துல புதைக்க பார்க்கறாளா? ரீனா தான் கேட்டாள். லுக் ராஜேந்திரன், இப்ப நீங்க சொன்ன உங்க சித்தப்பா கதை கொஞ்சம் வித்தியாசமானதான். அதாவது ஒரு பெண்ணை கெடுக்க பார்த்த அவர் கையை வெட்டினது, மற்றதெல்லாம் நேச்சர், வெரி நார்மல் நேச்சர். அறிவால் மின்னல், நிற்காத மழை எல்லாம் இந்த உலகம் எத்தனையோ முறை பார்த்துட்ட சாதாரணமான விஷயங்கள். அரவிந்த் தன் பங்குக்கு கருத்து கூறினான். இருக்கலாம். அவர் கையை வெட்டின அந்த நபர் இது ரத்னா. கற்புங்கிறியா? ஸ்டூபிட். இந்த உலகத்துல தினம் 100 கற்பழிப்பு நடக்கு. அங்கெல்லாம் ஏண்டி உன் கருப்பு போய் கையை வெட்டல? ரீனா திரும்பவும் பிரசங்கத்துக்கு தயாரானாள். அப்ப வெட்டினது யார்? யாரோ ஒரு ஆசாமி. ஆமாம், ஆசாமி தான் ரத்னா. இல்ல அரவிந்த், என் சித்தப்பா கதை ஒரு சின்ன உதாரணம். பெரிய பெரிய உதாரணங்களை நான் பார்த்தவ. ரத்னா அழுத்தமாக மறுத்தாள். அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே? அதிசயமா கொஞ்சம் போல இப்போதான் உன் சித்தப்பா விஷயமே வெளிவந்திருக்கு. இவ்வளோ தூரம் ஊரை விட்டு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற அளவு தைரியம் வந்துட்டு எனக்கே அந்த விஷயங்களை பேச பயமா இருக்கிறீனா? பாவம் ரத்னா, அவ என்ன பண்ணுவா? ஓஹோ, தங்கைக்கு வக்காலத்தா? ராஜேந்திரன், நீங்க இன்னும் முழுசா மாறலியா? ரீனா கேள்வி முன் ராஜேந்திரனிடம் ஒரு குட்டி தடுமாற்றம். ரீனா பார்வை அரவிந்த் மேல் தாவுகிறது. அவன் தலை கவிழ்ந்து தரைக்கோளம் போடும் ரத்னா மேலேயே பார்வையை வைத்துக் கொண்டிருந்தான். பார்க்க பரிதாபமாக இருக்கிறது அரவிந்த். ரீனா அழைக்கிறாள்.
அவன் காதில் அது விழவே இல்லை. அரவிந்த் பலமாக அழைத்தாள். சிரித்தபடி திரும்பி பார்த்தான். ஏய் ரத்னா, உன்னையும் தாண்டி, திரும்படி இந்த பக்கம். ரத்னாவும் அவளில் ஊன்ற ஆரம்பித்தாள். ரத்னா, நீ அரவிந்த லவ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்க எதுக்குடி அரவிந்த் கிட்ட ஐ காண்ட் லவ் யூன்னு சொன்ன? வெட்டு 1 துண்டு 2ன்னு ஏன் பதில் சொல்லணும்? தயங்கி தயங்கி சொல்ல ஆரம்பித்தாள். கருப்பு கிட்ட திருவுள்ள சீட்டு போட்டு உத்தரவு கேட்டேன். நல்ல உத்தரவு வரலடி. சரி, அதுக்காக உன் காதலை இல்லைன்னு படிக்க போறியா? ரீனா, உனக்கு நான் எப்படி சொல்வேன்? என் காதல் எந்த விபரீதத்துக்கும் முள்ளாடக்கூடாதுன்னு தாண்டி நான் அப்படி சொன்னேன். விபரீதம்னா அரவிந்த் உயிரோடு இருக்க மாட்டாரடி. அதாவது கருப்பு உத்தரவை மீறி கல்யாணம் பண்ணிக்கிற நபருக்கு கருப்பு தண்டனை தருன்னு சொல்ற. ஆமாம், மரண ரூபத்தில். அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. அதை தூக்கி விடப்புல போடு. இப்போ நானும் ராஜேந்திரனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்களுக்கும் அது பொருந்தும் இல்லையா? நிச்சயமா. அதாவது நான் உங்கள் அண்ணனை கல்யாணம் செய்துக்கிட்டா நானோ இல்லை உங்கள் அண்ணனோ கருப்பால் தண்டிக்கப்படுவோங்கிற, அப்படித்தானே? ஆமாம். அதுக்கு ஏதாவது டியூரேஷன் பீரியட் உண்டா? அதிகபட்சம் 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள். அதுக்கு மேலே உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்கிறியா? ஆமாம். சரி, நான் இப்போவே அந்த சவாலை ஏற்றுக்கிறேன். உங்கள் அண்ணனை கூட்டிக்கிட்டு உன் பயம் அர்த்தமற்றதுன்னு நிரூபிக்கிறேன். அப்போ நீ அரவிந்தை ஏற்றுப்பியா? விஷப்பரிச்சை வேண்டாம் ரீனா. இந்த பேச்சு இப்படி முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். இந்த அடி, குளிருக்கு பயந்தாலாம் குளிக்க முடியாது, அதை தெரிஞ்சுக்கோ. நீ என்னை இழுத்து விடலை, நான் தான் இறங்குறேன். அதுவும் அரவிந்துக்காக. அரவிந்த், கவலைப்படாதீங்க, உங்கள் காதலுக்கு நான் உதவுறேன். ராஜேந்திரன், உங்களுக்கு பயமில்லையே? சிறிது தயங்கிவிட்டு பதில் தருகிறான் ராஜேந்திரன். அந்த செல்லியை கட்டிக்கிட்டு 100 வருஷம் உயிரோடு இருக்கிறத விட உன்னை கட்டிக்கிட்டு 4 நாள் இருந்தாலும் அது எனக்கு போதும் ரீனா என்றான். அப்போ 4 நாள் தான் ஆயுள்னு முடிவே பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஆமாம். யார் அது செல்லி? ஊர் செருப்பாளி சேரிக்காரன் சங்கிலி முனியாண்டி மக. நான் முன்னையே சொன்னனே, மறந்து போச்சா? ஓ, அதான் ஐயா அடிச்சு பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்துட்டீங்களா? அதுக்காக மட்டுமில்ல ரீனா, நான் நிஜமாலுமே உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். அசராத மன உறுதி, தெளிவான உன் எண்ணங்கள், இது நான் யார்கிட்டையும் பார்க்கல. ஐஸ் வைக்காதீங்க ராஜேந்திரன், போதும். எதுக்காக இல்லைனாலும் உங்கள் ஊர் கருப்புசாமிக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எங்கள் வீட்டில் நான் எடுக்கிறதான் முடிவு. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? உங்கள் குடும்ப பின்புலத்தில் ஏதோ இனம் புரியாத ஒரு மர்மம் இருக்குது. அதுக்கும் கருப்புக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது தெரியாத நிலையில் என்னால் செயல்பட முடியாது. தெரிஞ்சால் மட்டும் முன்னால் என்ன பண்ண முடியும் ரீனா? ரத்னா கேட்கும் தொனியில் இப்பொழுது சற்று அவள் இவர்கள் பக்கம் வந்துவிட்டிருக்கிறாள் என்று தெரிகிறது. அது தெரிஞ்சாதான் ரத்னா, கருப்புங்கிறது நிஜமாலும் சாமியா இல்லை ஆசாமியான்னு தெரிய வரும். சாமிதான்னு தெரிய வந்தா? இப்போ சொல்கிறேன். ராஜேந்திரன் கற்ற தாலியை காட்டி அந்த சாமி உண்டியல்ல போட்டுட்டு நானே ராஜேந்திரனுக்கும் செல்லிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஓகே? ஏன் அதை தாலியை கட்டிக்கிட்டு தான் செய்யணுமா? முன்னாலேயே செய்யலாமே. நீ என்ன சொல்கிற? தாலிங்கிறது நிஜமாலுமே ஒரு விலை மதிப்பில்லாத விஷயம்டி. அதை பணையம் வச்சு எந்த விஷயத்திலையும் இறங்காத. நான் பணையம் வைக்கிற பொருளை எழுந்ததே இல்லை. அந்த தைரியத்தில் தான் அப்படி சொன்னேன். உன் தைரியத்தை பாராட்டேன். முதல்ல முழு சரித்திரத்தையும் கேளு. பிறகு பணையமா தாலியை வைக்கலாமான்னு முடிவுக்கு வாரீனா? நல்ல கருத்து தான் ரத்னா. சொல். நடுவில் எந்த காரணத்தை கொண்டும் கதையை பாதியில் நிறுத்தக்கூடாது. சத்தியமாக நிறுத்த மாட்டேன் ரீனா. அந்த கருப்புசாமி மேலே பாரத்தை போட்டுட்டு தான் நானே இப்போ ஆரம்பிக்க போகிறேன். எது வந்தாலும் சரி. ரத்னா அந்த சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்தாள். நடுவில் அரவிந்த் ரீனாவை பார்த்து டியூட்டி என்று ஆரம்பிக்க, ப்ளீஸ் அரவிந்த், இவ அதிசயமாக சொல்ல வாய் எடுத்திருக்கா, கெடுத்துடாதீங்க. வேணும்னா ஓடி போய் டாக்டர் மனோகர்கிட்டையும் நந்தாக்கிட்டையும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு சொல்லிட்டு வாங்க. 5 நிமிஷம் தான், நாங்கள் வெயிட் பண்ணுறோம். அரவிந்த் உடனே எழுந்து உற்சாகமாக ஓட ஆரம்பித்தான். படிகளில் நல்ல நளினம் காட்டி இறங்கினான். ராஜேந்திரனும் அடைப்பட்டு கிடந்த மாதிரியான உணர்வோடு அறைக்கு வெளியே வந்தான். வெங்கடா, சூடு சூடு அக்கற்றடா. அந்த ஹவுஸ் சர்ஜன் குவார்டர்ஸ்க்கு கீழே இருந்து ஒருவன் வராண்டாவில் நின்று கொண்டிருக்கும் ராஜேந்திரனை இப்பொழுது தெலுங்கில் பேசி ஒருவனுக்கு காட்டுகிறான். அடுத்தவன் அதிகபட்ச சிவப்பு விழிகளோடு ராஜேந்திரனை பார்க்கிறான். நம்ம கூட்டம் மாட்டிக்க இவன்தான் முக்கிய காரணம். போலீஸ்கிட்ட போவோம்னு சொல்லி போய் பெரிய வேலையெல்லாம் பார்த்தவன். பெல்லாரி பரமுடி சாகவும் பெத்த பெருமாள் ராவ் எல்லாத்தையும் சொல்லவும் வழிகாட்டினவன். இப்ப எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. போலீஸ் பெருசா காலரை தூக்கி விட்டு தெரியுது. அந்த காலர் கீழே இறங்கணும்னா இவனை போட்டு தள்ளணும், இல்லைனா நாமெல்லாம் மீசியை எடுத்துடணும்.
அவனது ஒரு நீண்ட தெலுங்கு விளக்கத்தின் முடிவில் அரவிந்த் கூட வந்துவிட்டிருந்தான். ராஜேந்திரனுடன் சேர்ந்து கொண்டான். இவனையும் பார்த்து வச்சுக்கோ. இவன் தான் பெல்லாரி மேல மோதி அடையாளம் கண்டவன், ஓடி துரத்தினவன். கவலைப்படாத, 2 பேரையும் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போக விட மாட்டேன். நேரா யமலோகம்தான். செங்கண்ணனிடம் சபதம். வெளியே கொலைமுறை உருவாகி இருப்பது தெரியாத நிலையில் இருவரும் அறைக்குள் நுழைந்தனர். தயங்கி ரத்னா விஷயத்தை சொல்ல வாயெடுக்க காத்திருந்த மாதிரி பவர் கட் ஆனது. மின்விசிறி நின்று போனது. அதை பார்த்து ரத்னா வியர்க்க. அத்தியாயம் 14. அந்த பவர் கட் ரத்னாவை வியர்க்க மட்டும் விடவில்லை, விபரீதமாகவும் நினைக்க வைத்தது. பேசாத, பேசினால் விபரீதம் என்று கருப்பன் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்ட மாதிரியும் தோன்றியது அவளுக்கு. கிட்டத்தட்ட ராஜேந்திரனும் ரத்னா போல உருமாற ஆரம்பித்தான். அதை துல்லியமாக புரிந்து கொண்டாள் ரீனா. என்னம்மா, ஆரம்பிக்கும் போதே சகுன தடையாயிடுச்சுன்னு யோசிக்கிறியா? அது நல்ல விஷயத்துக்கு தான், இதுக்கெல்லாம் இல்லை. கமான், கேரியான். ரீனா தந்த ஊக்கத்தை தோல் மேல் போட்டுக்கொண்டு நிமிரத் தொடங்கினான் ராஜேந்திரன். கருப்பு கதை ஒரு பெரிய வரலாறு ரீனா. அதை ஐயப்பன் அவதாரம்லாம் சொல்லுவாங்க. மற்ற சாமிங்க மாதிரி கோபுரத்துக்கு கீழே குந்தி இருந்து தேங்காய் பழ பூஜை மந்திரம் அர்ச்சனைங்கிற சங்கதி இந்த சாமிக்கு கிடையாது. இது கோபசாமி, ஆவேச சாமி, எல்லையில நின்று ஊரையே காக்கிற சாமி. இதுக்கு ஆடு மாடு கோழிங்க தான் படையல். ராஜேந்திரனின் பேச்சை இடையில் புகுந்து வெட்டுகிறாள் ரீனா. இதோ பாருங்க, நான் என்ன கருப்புசாமி வரலாற்றைய கேட்டேன்? உங்களுக்கு மேல இந்த காட்டு சாமியை பத்தி தெரிஞ்சவன் நான். அதுலயும் கருப்புக்கு துரோகம் நான் சுத்தமா ஆகாதுங்கிறதும், நம்பிக்கை வச்சு காலை பிடிச்சிட்டா சண்டாளனுக்கும் அனுக்கிரகம் செய்யற சாமிங்கிறதும் நானும் கேள்விப்பட்ட விஷயம்தான். உங்க குடும்பம் எப்படி கருப்புசாமி பிடியில அகப்பட்டது, அதை சொல்லுங்க. ராஜேந்திரன் திரும்ப பெருமூச்செறிந்தான். ரத்னாவை பார்த்தான். பின் தொடங்கினான். ரத்னா அப்ப சின்ன பொண்ணு, 1 வயசோ 2 வயசோ. எனக்கு 8 வயசு. எனக்கு நினைவு தெரிஞ்சு கருப்புசாமியை நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதும் அப்பதான். குவா குவா சப்தத்தில் அந்த காசுத்தோப்பு வீடே அலமளந்து கொண்டிருந்தது ரத்னாவின் அழுகியால். தேக்கு தொட்டிலில் பசி தாங்காமல் வீறிட்டு கொண்டிருந்தாள். வீடு முழுக்க எவ்வளவோ வேலைக்காரர்கள். அத்தனை பேரும் வயல்வெளிக்கு ஆனைமுடியாருடன் போய்விட்ட நிலை. கிழவி புல்லாக்கு பேச்சு மட்டும் தான் இருந்தாள். அதுவும் சுருட்டு பிடித்து கொண்டு மாடி மாடத்தில் நின்றபடி. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்தது. வழக்கமாக பெண்களுக்கு ஆண் போல அழுத்தமாக புகைப்பிடிக்க வராது. ஆனா பேச்சு அப்படி இல்லை. சீராக மூக்கில் எல்லாம் புகைவிட்டு தனக்கு அது நெடுநாள் பழக்கம் என்று சொல்லாமல் சொல்கிறாள். அழுகை சப்தம் அவளை என்னவோ செய்தது. எழுந்து இறங்கி வருபவள் கணக்கு போட்டபடி தன்னை மறந்திருந்த ராஜேந்திரனின் காதை திருகி தொட்டிலை ஆட்ட சொல்லிவிட்டு எங்கோ வெளியே கிளம்பினாள். மறவாமல் மூக்கு கண்ணாடி அணிந்து கொள்வதையும் ரிவால்வர் எடுத்துக்கொள்வதையும் பார்த்தால் ராஜேந்திரனை அது என்னவோ செய்தது. ரத்னாவிடம் அலறலின் தொடர்ச்சி. சப்தம் சமையல் கட்டு வெள்ளினாச்சியை மாவு கையுடன் வெளியே இழுத்து வந்து விட்டது. தூளி ஆட்டும் ராஜேந்திரனை பாசத்துடன் பார்த்தாள். ஆத்தா, என்ன தம்பி? கிழவியும் பொம்பளைதானே? ஆமா, எதுக்கு கேட்குற? பாப்பா அழுவ அது எனக்கெனவோன்னு போகுது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் வெள்ளினாச்சி பெருமூச்செறிந்தாள். சரி, நீ போய் படி. தொட்டில அவள் கைகள் தாளாட்ட தொடங்குகின்றன. ராஜேந்திரன் போய் நோட்டை திறந்த மறுநொடி இசு இசுன்னு ஒரு சப்தம். நிமிர்ந்து பார்த்தான். எதிரில் அவன் சகாக்கள். டே ராஜேந்திரா, ஓடியா, விளையாடலாம். போடா, எங்க அத்தா வையும். நான் இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கல. 2 நாள் லீவு தானேடா. வாடா வா, கிள்ளி தாண்டில் விளையாடலாம். அவர்கள் அழைக்கும் தருணம் வெள்ளினாச்சி தாலாட்டில் இருந்தாள். அம்மாவின் தாலாட்டில் அப்படியே மயங்கியபடி எழுந்திருக்க மறுப்பவன் முன் அவன் சகா ஒரு அஸ்திரத்தை போட்டான். நீ இப்ப வந்தினா கருப்புசாமியை பார்க்கலாம். அது குதிரையில போறதையும் நான் காட்டுவேன். நெசமாவா? ஆமாண்டா கருப்பா. கருப்பான்னா வரமாட்டேன். நீ கருப்பு தானே? நிறம் கருப்பா இருந்தா நான் கருப்பாயிடுவனா? ஆமாண்டா, அந்த கருப்புசாமியும் உன்ன மாதிரி தான் கருப்பா இருக்கும். பொய், வா காற்றேன். பொடியர்களின் வளைப்பில் அவனும் விழுந்து சப்தப்படாமல் எழுந்து அவர்களுடன் கலக்க அந்த இளம் கூட்டம் கன்றுக்குட்டியாய் வரப்பில் ஓடியது. நடுவில் ஒரு மூக்கொழுகி சண்டித்தனம் செய்தான். டேய், நான் கருப்பு கோவிலுக்கு வரலடா. எங்க அப்பா நாத்தாளுக்கு தெரிஞ்சா டவுசரை அவுத்துட்டு எறும்பு விட்டுருவாங்க. நான் வாரேன். டே பயந்தாங்குழி இருக்கட்டும். இப்ப நீங்க கோவில் பக்கம் போய் கருப்பை பார்த்து பயந்து வருவீங்களே, காதுல ரத்தம் வந்து சாவும்போது தெரியும்டா ஒல்லிக்குஞ்சா. அவர்களின் பரிவர்த்தனைகளில் ராஜேந்திரன் அதிர்ந்து போனான். டேய், கருப்பை பார்த்தா வாயில காதுல ரத்தம் வருமா?
இல்லடா, இவன் ரீல் விடுறான். அவர்கள் பேசிக்கொண்டே மயானத்தை கடக்கின்றனர். அப்பொழுது மட்டும் கருப்பா 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 என்கிற உக்கிர முணுமுணுப்புடன் ஓட்டம். ஆமா, எதுக்கு கருப்பா கருப்பான்னு சொல்றீங்க? அப்பத்தான் சுடுகாட்டு பேய்ங்க நம்மளை ஒன்றும் செய்யாது, அதுக்கு கருப்புன்னா பயம். அவர்கள் கரடு ஏறுகிறார்கள். விடைத்து நிமிரும் மோனானை பார்த்து ஒரு கல்லால் அதன் தலையை வாங்குகிறார்கள். பாறைகளில் தாவல், நடுவில் ஊடாடும் ஊற்று நீர் ஓடையில் தொலக் புலக் என்று ஓட்டம், குளியல் கரணம் எல்லாம். உற்சாகம் திமிரி அடிக்கிறது. வந்த நோக்கம் மறந்து போகிறது. சினிமா பாடல்களின் உற்சாக முணுமுணுப்புகள் எல்லாம் ஒரு வழியாக முடிந்து ஆலமர நிழலை எட்ட ஆரம்பித்திருந்தனர். ஹோவென்று இருட்டு, காற்று கூட வீசாத நிலை. அவர்கள் முகத்தில் கொத்தாய் பீதி. டேய், அப்படியே சாமி அருவாமனை போய் கும்பிட்டு 90 எடுத்துக்குவோம். டேய், எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாதடா, கருப்பு சின்ன பசங்களை ஒன்றும் பண்ணாது. நம்ம மொந்த முக்கனுக்கு அது பொறி உருண்டை வாங்கி தந்திருக்கு தெரியுமா? நெஸ்மாவா? ஆமாண்டா கருப்பா. டேய், என்னை கருப்பான்னு சொல்லாதடா. அப்படித்தான் சொல்வேன். உன் கையில் ஒரு அரிவாளை எடுத்துக்கிட்டு நல்லா வண்டி மேலே மீசை வச்சு உருமா கட்டிவிட்டா நீ தான் கருப்பு சாமி. ஆமாண்டா ராஜேந்திரா, நீ தான் கருப்பு சாமி. வேஷம் கட்டி விளையாடுவோமா? பேச்சு நீடித்த நொடியில் ஓங்கி காற்றடிக்க மரத்து மணிகளெல்லாம் கோரஸாக சப்தமிட அவர்களிடம் திக்கென்ற ஒரு அமைதி. நடுவே குதிரையின் கணைப்பு சப்தம் கூட கேட்டது. அவர்கள் உடனே ஒன்று கூடிக்கொண்டனர். சாமி வருது, சாமி வருது, அதான் சப்தம். ஒருவன் ராஜேந்திரன் காதில் கத்த, அருகில் யாரோ சிலர் நடப்பது போல சப்தம். பொடியர்கள் ராஜேந்திரனை விட்டுவிட்டு வாரி சுருட்டி ஓட ஆரம்பித்தனர். ராஜேந்திரனும் ஓட பார்த்தான். ஆனால் ஓரிடத்தில் விழுந்து விட்டான். விழுந்த வேகத்தில் மயக்கம் கூட. மயக்கம் நீங்கிய பொழுது நன்கு இருட்டு கட்டி இருந்தது. இரவு பறவைகளின் அரட்டி கச்சேரி பலவித குரலாய் காதில் விழுந்தது. புதர் மறைவில் சில்வண்டு கூட்டம் கச்சேரி செய்து அமைதிக்கு குந்தகம் செய்து கொண்டிருந்தது. ஆங்காங்கே மின்மினி. ராஜேந்திரன் நடுங்க தொடங்கினான். பயப்படும் பொழுது கருப்பா கருப்பா என்றால் நல்லதாமே ஞாபகம் வந்தது. கருப்பா 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 என்று முனக தொடங்கினான். நிமிர்ந்தான். நடக்க ஆரம்பித்தான். வழியே தெரியவில்லை. கால ஒரு முள் தைத்து ஆழமாக அலறவிட்டது. அழுகி வந்தது. தரையில் உட்கார்ந்து முள் பிடுங்க பார்த்த இடத்தில் கூட நெருஞ்சி முள் வரிசை. கருப்பா கருப்பா. அழுகை பீறிட்டது. அப்பொழுது திடுமென்று ஒரு பேரொளி தீபந்த ஒளி. திரும்பினால் 6 அடி உயரத்தில் ஆஜானு பாகுவாய் நல்ல விளைந்த மீசையும் உருவுமாய் ஒருவன். தம்பிங்க என்ன பண்ற? நான் என் சிநேகிதங்களோட விளையாட வந்தேன். உளுந்துட்டேன், இருட்டி போச்சு, அதான். நீ ஆனைமுடியார் மவன் தானே? ஆமாம். வா, நான் உன்னை வீட்டில் சேர்க்கிறேன். அந்த மனிதன் சொன்னதோடு ஒரு பூங்கொத்து போல ராஜேந்திரனை தூக்கி தன் தோளில் வைத்து கொண்டான். மலைத்தளத்தில் பழக்கப்பட்டவன் மாதிரி நடந்தான். ராஜேந்திரனிடம் வியப்பான வியப்பு. அந்த மனிதனின் நடையில் தான் எத்தனை வேகம், எத்தனை துடிப்பு. ஊர் எல்லை வரை வந்தவன் ராஜேந்திரனை கீழே இறக்கி விட்டுவிட்டு நீ போய்க்கோ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி சென்றான். யார் இவன்? எங்கு வந்தான்? ராஜேந்திரனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஆனால் அவன் உடம்பில் சந்தன வாடை வீசியது. வீட்டுக்குள் நுழையும் பொழுது தேவர் ஓடி வந்து கட்டிக்கொண்டார். வெள்ளி நாச்சி விழுந்து புரண்டு ஓடி வந்தாள். எங்கடா போயிட்ட? எங்கடா போயிட்ட? விளையாட போனியா? ஊர் பூரா தேடியும் கிடைக்கலையேடா. அது வந்து எது வந்து? ஆனைமுடியார் பெல்ட்டை உருவியபடி அருகே வந்து கையை ஓங்க மூக்கை நெருடிய வாசம் பார்த்து அசந்து போனார். இது என்ன சந்தன வாசம் இந்த பை மேல? அது வந்து நான் கருப்பு கோவில்கிட்ட மயங்கி விழுந்துட்டேன். அப்போ ஒரு ஆள் என்னை தூக்கி வந்து இலையில விட்டுட்டு போனார். அவர் மேலே தான் இவ்வளோ வாசமும். கருப்பு கோவில்கிட்ட ஒரு ஆளா? ஆமாம். மேசையும் கண்ணும் பார்த்தா எனக்கே பயமாய் இருந்துச்சு. நல்ல ஒசரம். அந்த ஆள் உடம்புல தான் சந்தன வாசம் அடிச்சிச்சு. எனக்கும் அது ஒட்டிக்கிடுச்சு. அவன் சொன்ன மறுநொடி வெள்ளி நாச்சி ராஜேந்திரனை சரேல் என்று வாரி ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு அவனை நிறுத்தி அவன் காலிலும் விழுந்தாள். என்ன வெளி பண்ணுதே? நம்ம மகன் கருப்புசாமியால சுமந்து வரப்பட்டவங்க. இவனும் தான் ஒரு சின்ன கருப்பன். ஆனைமுடியாரும் பெல்ட்டை போட்டுவிட்டு அவன் முன் கை கூப்பினார். அவனிடம் ஆச்சரியமான ஆச்சரியம். தம்பி, நீ புண்ணியக்காரடா என்று வெள்ளி நாச்சி உருகும் பொழுது வாசல் புறமாய் ஆத்தோ என்று ஒரு குரல். யாரு? நான் கடாயன் ஆத்த. ஆத்தா வர சொன்னுச்சு. இந்த நேரத்தில் எதுக்கு? ஆமாம், அது என்ன கையில் மம்புட்டி கொண்டுகிட்டு வான்னு சொல்லிச்சு. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே
மரப்படி வழியே பேச்சு இறங்கி வரும் சப்தம் கேட்டது. பட்டு கண்டாங்கி, உடம்பெல்லாம் நகைப்பந்தல், எட்டனா வட்டப்பொட்டு, லேசான நடுக்கம் உடலில். ஏ ஆத்தா, கடாயன வசனையா? உனக்கு தேவையில்லாத விஷயம். போய் உன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிக்கிட்டு படுடா. தெனாவெட்டான பதிலோடு பேச்சு இறங்கி வந்தாள். கடாயன் அவளை பிரமைப்போடு பார்த்தான். என் பின்னாலேயே வா. கிழவி நடந்தாள். அவன் பின்தொடர்கிறான். ராஜேந்திரனையும் ஆவல் கட்டி இழுக்கிறது. மெல்ல பின்தொடர ஆரம்பிக்கிறான். ஆனைமுடியார் இழுத்து கட்டுகிறார். கிழவி தைரியமாக கருப்பு கோவிலை நோக்கித்தான் செல்கிறது. ஆத்தோ, இந்த ராத்திரியில எதுக்காத்தா கருப்பு கோவிலுக்கு? பொங்க வைக்க. ஆத்தா விளையாடாத, அங்க போறது அவ்வளோ நல்லதுல. வாடா என் வெறும்பயிலே, யாருக்குடா நல்லதுல? நமக்கு தான். ஒன்றும் ஆகாது வா. கருப்பு கோவில் ஊத்து தனிய கொஞ்சம் நம்ம வயல் பக்கம் திருப்பணும். அதுக்கு தான் உன்னை வரசனேன். ஆத்தா, அந்த தண்ணி கம்மாக்கு மட்டும்தான் பாயலாம். ஊர் கட்டுப்பாடு இருக்காத்தா? தெரியும்டா. அதனால தான் யாருக்கும் தெரியாம ராத்திரியில போய் பாய்ச்ச போறேன். ஆத்தா, உன் வயலுக்கு தான் தண்ணியை முறை வச்சு விடுறாங்களே, அதோட கிணறும் இருக்கே. மோட்டாருக்கு கரண்ட் யார் தருவா? உங்க அப்பனா? ஆத்தா, ஊருக்கு தெரிஞ்சா நம்ம மிதிச்சிடுவாங்க. தெரியாம பண்ணத்தானே உன்னை கூப்பிட்டுருக்கேன். வேணாம் ஆத்தா, இது பாவம். அப்படியா? அப்ப என்கிட்ட 2000 கடன் வாங்கினல்ல, அதுக்கு வட்டியோட இப்ப 6000 ஆயிருக்கு. எப்ப தர? தரேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தமாத்தா? நீ பேசாம என் பேச்சு கேளு. ஊத்து தண்ணி ஒரு வகையில எனக்கும் சொந்தம்தான். அந்த ஊத்தும் கருப்பு கோவில் நிலமும் ஒரு காலத்துல எங்க கொள்ளு தாத்தனுக்கு தானா சொந்தம். ஆத்தா, அதை தான் நாயக்கருக்கு உங்க தாத்தா கொடுத்துட்டாரே தானமா. இப்ப அதை போய் பேசி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமா? தண்ணி பாத்தியத்தை முதல்ல என் வயலுக்கு தான். இவங்கிட்ட போய் நான் வரிசையில் நின்று அதுக்காக பிச்சையெல்லாம் எடுக்க மாட்டேன். இப்படி ராவோடு ராவா போய் மடையை திருப்பிக்கிட்டா தீந்துச்சு. பேசிக்கொண்டே நடந்ததில் கோவில் வந்ததே தெரியவில்லை. கடாயன் ஒரு வழியாக அடங்கிவிட்டிருந்தான். மனதுக்குள் சாமி கருப்பா, என்னை மன்னிச்சுக்கோ என்று வேண்டிக் கொண்டான். ஊற்று நீர் சீராக பொங்கி வழிந்து சின்ன கால்வாயாக சலசலத்து வீரபாண்டியன் கண்மாயை நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தது. அதன் பிரதான பாதையில் ஓரிடத்தில் அவனது மண்வெட்டி சக்கென்று ஒரு வெட்டு. அதே சமயம் தலைக்கு மேல மரக்கிளை ஒன்றும் முறிந்துவிட அவனிடம் அலறல். அத்தியாயம் 15. ஐயோ ஆத்தா! அலறிக்கொண்டு கீழே விழுந்தான் கடாயன். அவன் மேல் மரக்கிளையின் தண்டு அமைக்கப்படி பேச்சு கிழவிக்கு கூட பக்கென்று விட்டது. தீபந்தத்துடன் அப்படியே நிமிர்ந்து பார்த்தாள். யாரும் இல்லை. யதார்த்தமாய் இற்று கீழே விழுந்து விட்டதா, இல்ல வேறு விதத்திலா ஆராய்கிறாள். ஆத்தா, அங்க என்ன பார்வை? கிளையை தூக்கிவிடு, அலறுகிறான் கடாயன். தீபந்தத்தை தரையில் நட்ட மாதிரி வைத்துவிட்டு மரக்கிளையை தூக்க முயன்றாள். மூச்சிறைத்தது. அதே வேளையில் தீம்பந்தம் சரிந்து தரைமேல் கிடந்த சருகெல்லாம் பற்றி எரிய ஆரம்பித்தது. ஐயோ, இதென்ன கத்தி போய் வாழ் வந்த கதையாக? கிழவி அசுர வேகம் காட்டி உயிர் பயம் கொண்டு மரக்கிளையை தள்ளிவிட அது ஒரு சருகை போல அப்பால விழுந்தது. கடாயன் எழுந்து வேக வேகமாக பரவும் நெருப்பின் மேல் ஊற்றி நீரை கைகளால் வாரி இறைக்கத் தொடங்கினான். நடுவில் முழங்கினான். நான் அப்பவே சொன்னேன், நீதான் கேட்கல. கருப்பு கோவில் சமாச்சாரங்கிறது சரியான இடக்கு முடக்கான சமாச்சாரம். நீ கேட்கல. பேசிக்கொண்டு நெருப்பை அணைத்தான். நின்று ஒரு பெருமூச்சு விட்டவன் பேச்சுக்கு எதிரே நிமிர்ந்தான். ஏ ஆத்தா, உனக்கு பயமா இல்லையா கேட்டான். பயந்தா காரியமாகுமாடா? பேச்சு திருப்பி கேட்டாள். சரிதான், நீ பொம்பளையே இல்லை. அதான் உன்னை விட்டுட்டு வைரவ தேவரையா காசி பக்கமா சொல்லாம கொள்ளாம ஓடிட்டாரு என்று முனகியவன் திரும்ப மடியில் மண்வெட்டியை இறக்கிய பொழுது யாரோ வரும் சப்தம் கேட்டது. சரசரவென்கிற சப்தம். கடாயன் உடனேயே மண்வெட்டியை போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்து விட்டான். கிழவி மட்டும் இப்பொழுது தனியாளாக கையில் தீபந்தத்துடன் நடந்து வரும் சப்தம் இப்பொழுது வேறுபுறத்தில் கேட்டது. வருபவர்கள் கரத்திலும் தீபந்தம் தெரிந்தது. கிழவி சட்டென்று தன் தீபந்தத்தை ஊற்று நீரில் நனைத்தாள். சொயிங் என அணைந்து போனது. இப்பொழுது அவள் கண்களை இருட்டு கரித்தது. இருந்தும் வந்தவர்கள் கருப்பு கோவில் சன்னதி பக்கம் செல்வது தெரிந்தது. யார் இவர்கள்? எதற்காக இந்த ராத்திரியில் வந்திருக்கிறார்கள்? ஓசைப்படாமல் நடந்து சென்று மரவிழுது ஒன்றன் பின்னால் நின்று பார்க்க ஆரம்பித்த பொழுதுதான் கிழவிக்கு பகீரென ஆகியது. எதிரே ஏரியாவிலேயே பிரசித்தி பெற்ற திருடன் மொக்கமாயன். முழித்திருக்கும் பொழுதே விழியை திருட முடிந்த வல்லாளன். எந்த வீட்டுக்காவது கண்ணம் வைத்து விட்டால் களவாடாமல் விடமாட்டான். களவு அவன் வரையில் ஒரு தெய்வீக தொழில். அதிலும் கண்ணம் வைப்பதில் அத்தனை கை தேர்ந்தவன்.
அவனை சுற்றி ஒரு 10 பேர். எல்லோரும் மிக பணிவாக நின்றனர். மொக்கமாயன் பார்வை கருப்புசாமி என்னும் அறிவாள் மேலேயே இருந்தது. கருப்புசாமி சன்னதி எதிரில் ஒரு பெரிய உண்டி, அதன் மேல் கை வைத்தபடி இப்பொழுது அவன் பேச தொடங்குகிறான். பங்காளிங்களா, தோட்டக்கார மங்கலம் நல்ல பெரும் பணம் கொண்ட காசுக்காரவங்க பூமி. காரணம் இந்த கருப்பு சன்னதியும் ஊத்து தண்ணியும் தான். அமோக விளைச்சல். அதனால பச்சை நோட்டா பார்க்கலாம் இந்த ஊர்ல. இந்த கருப்பு கோவில் தோட்டக்கார குதிரை நாயக்கரும் பெரிய கைதான். அவர் வீட்டில் கண்ணம் வைப்போம். பிற்பாடு வரிசையா எவ்வளோ சிக்கினாலும் அதுல பாதி நம்ம சாமி கருப்பனுக்கு. என்ன சொல்றீங்க? அவன் கேட்க பங்காளிகளிடம் ஆமோதிப்பு. உடனே அவன் கை நிறைய கற்பூரத்தை ஏற்றினான். திகுதிகுத்தது அது. கருப்புசாமிக்கு அரோகரா, என் சாமி கருப்புக்கு அரோகரா. அரோகரா போட்ட கையோடு கருப்பு அறிவாள் முன் தன் சுண்டு விரலை 18 படியின் உச்சத்தில் வைத்து தன் கட்டறிவாளால் ஒரு நறுக்கு. அது கேரட்டை நறுக்கினது போல தனியானது. கூட்டமே சிரித்தது. சாமி, நான் உனக்கு திரும்ப முளைக்காத விரலையே பலி போட்டுட்டேன். நீதான் எங்களுக்கு காவல். எங்களை பிடிச்சா 50,000ன்னு போலீஸ் வேற விலை போட்டிருக்கு. அம்புட்டலையும் காப்பாத்தி கரை சேருடா என் கருப்பா. சொன்ன கையோடு நிமிர்ந்தவன் விரலுக்கு சகாக்கள் கட்டுப்போட மறைந்து நின்று பார்க்கும் கிழவிக்கு தூக்கி வாரி போட்ட நிலை. அவர்கள் அடுத்து சில நிமிடங்களிலேயே கிளம்பிவிட்டனர். பேச்சு கிழவி மட்டும் இன்னமும் அதிர்ச்சி நீங்காதவளாய் காசு தொப்பு வீட்டுக்குள் நுழைந்த மறுநொடி கிழவி புகுந்து கொண்டது தனது கஜானா அறைக்குள் தான். சிலேட்டில் கிறுக்கிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் கிழவியின் செயலை பார்த்து அதை கவனிக்க ஆரம்பித்து விட்டான். கிழவி அரைக்கதவை தாழிட்டு கொண்டு விட்ட போதிலும் கதவு இடுக்கில் நடப்பதை பார்க்க முடிந்தது. உள்ளே நுழைந்த வேகத்தில் அது வெண்கல பானைகளை எடுத்து தன் முன்னே கடை பரப்பிக் கொள்கிறது. அதனுள் ததும்பலாய் ஆபரணங்கள், நெற்றி சுற்றியிலிருந்து மெட்டி வரை. வெளியே பௌர்ணமி சந்திரன். அவனும் ஆசையாக கூரை கண்ணாடி வழியாக எட்டி பார்த்தான். கிழவிக்கு குதூகலமாகி போகிறது. நகைகளை எடுத்து உடம்பில் பூட்டிக் கொள்கிறது. காது கொள்ளாத தண்டடி, அதற்கு மேலே மாட்டல், தலையில் பெரிய சுட்டி, வகிடை மறைத்தபடி, கழுத்தில் ஹாரம், காசு மாலை, பட்டி பட்டியாய் வெவ்வேறு சங்கிலிகள், மூக்கில் ரத்தின புல்லாக்கு, இருந்தும் இருபுறமும் வைர மூக்குத்தி, அந்த வைர மூக்குத்திக்கும் காது தோடுக்கும் இணைப்பு கொடுக்கும் நெளிச்செயின், கைகளில் இருபுறமும் தொல தொலவென ரவிக்கியை நொறுக்கியபடி சிக்கான வளையல், கீழே வங்கி வளையலிருந்து முத்து வளையல் வரை சர்வமும், ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு மோதிரம், முத்து, பவழம், ரத்தினம், வைரம் என்று ஒரு ஜாதி விடாமல், இடுப்புக்கு ஒட்டியானம், ஒட்டியானத்திலேயே ஒரு இணைப்பு கொடுத்து தொடைவரை வந்து திரும்பும் ஒரு கொடிச்செயின், காலில் தங்கமெட்டி, சிலம்பை போன்ற ஒரு ஆபரணம், சிறுப்பிள்ளை கணக்காக கொலுசு வேறு. புல்லாக்கு பேச்சு கிட்டத்தட்ட தங்க பதுமையாகி விட்டிருந்தாள். ஒளிந்திருந்து பார்க்கும் ராஜேந்திரன் வியந்து போனான். மூச்சரைத்தான். ஆத்தி, எம்புட்டு நகைங்க! மலைத்து போனான். மிச்ச சொச்சமும் வெண்கல பானையில். கிழவி இப்பொழுது கதவை நோக்கி வருகிறாள். ஓடிப்போய் மறைந்தான். அது இப்பொழுது சர்வாலங்கார பூஷிதையாக அப்படியே மரப்படி மேல் ஏறி மொட்டை மாடி செல்கிறது. மொட்டை மாடியில் நிலா காய, அதை பார்த்தபடி இது காய, குறுக்கும் நெடுக்குமாய் ஒரு ராணியைப் போல எதற்கு இது நடந்தெல்லாம் பார்க்கிறது? ராஜேந்திரன் இறங்கி கீழே ஓடி வருகிறான். அடுக்கலையிலிருந்து முந்தானையால் முகத்தை ஒத்தியபடி வெளிவருகிறாள் ஆத்தா. ஆத்தா, ஆத்தா, ஏண்டா இன்னுமா நீ தூங்கல? காத கொண்டா ஒரு விஷயம். என்ன தம்பி? கொண்டா ஆத்தா, சொல்றேன் சொல்கிறான். வெள்ளினாச்சி முகம் மாறுகிறது. நீ எதுக்குடா தம்பி மாடி பக்கம் போன? ஏன் போனா என்ன? போகாத. நல்ல வேலை கிழவி உன்னை பார்க்கல. பார்த்தா கடிச்சு துப்பி இருக்கும். இருவரும் பேசிக்கொள்வதை கேட்டபடி அப்பொழுது தான் உள் நுழைந்த கட்டையன் மாடி ஏறுகிறான். கிழவியின் ராஜாங்கம் பார்த்து கீழிறங்கி பெருமூச்செறுகிறான். கிழவிக்கு இந்த நகை வியாதி எப்பத்தான் விடுமோ? எங்க அப்பாரு உசுரோடு இருக்கோ இல்லையோ, ஆனா இது பூவும் பொட்டுமா மினுக்கிறதுக்கு குறைச்சல் இல்லை. என்னடா புலம்பல்? ஆணை முடியாரும் படுக்க போகும் ஜோரில் கேட்கிறார். மேல போய் பாருன்னு தெரியும். கிழவி கோவில் அம்மன் கணக்கா ஆயிட்டாளாக்கம். விட்ரா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பூதம் காக்கிற மாதிரி காத்து காத்து போட்டுக்குவா? 5 வருஷமோ 10 வருஷமோ அப்பால அதெல்லாம் நமக்கு தானே. ஆணை முடியார் கருத்துக்கு இப்பொழுது நேர் எதிரான நிலையில் கிழவியே மாடியிலிருந்து இறங்கி வருகிறாள். வழக்கமாய் அணியும் நகைகள் கூட உடம்பில் இல்லை. என்ன ஆத்தா, இப்பதான் நகை ஸ்டாண்டா உன்னை மாடியில பார்த்தான் கட்டியன், அதுக்குள்ள கழட்டி வச்சிட்டியே. கிண்டலடா ஆன? கிழவியிடம் செருக்கான ஆரம்பம். ஏன் பண்ணக்கூடாதா? இந்த வயசுல உனக்கு அலங்காரம் கேக்குதா? அதுவும் பௌர்ணமியானா போதும், ராத்திரி வந்துடக்கூடாது. பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு மங்கம்மா கணக்கா நடை வேற. ஆத்தா, உனக்கு மனநோய் தான் ஆத்தா.
அது எந்த சனினா இருந்தா உனக்கென்ன? அம்புட்டும் என் நகை, என் சாமர்த்தியத்தில் அடகு பிடிச்ச நகைங்க. நான் எதுவும் செய்துக்குவேன். செய், நீ செத்த பிறகு எங்களுக்கு தானே. எங்கே போயிட்டு போகுது? ஆமா, கடாயனோட எங்கே போயிட்டு வந்த? கருப்பு கோவிலுக்கு. அதை கேட்டு ஆணைமுடியார் முதல் சகலரும் அதிர ராஜேந்திரனிடம் எமைக்க கூட மறந்த நிலை. ஆமா, அங்கே எதுக்கு? ஊத்து தண்ணிய நம்ம வயலுக்கு திருப்பலாம்னு போனேன். போனாக்கா? என்ன போனாக்கா? மொக்கமாயனை பார்த்தியே நானே. எந்த மொக்கமாயன்? கல்லண மொக்கமாயனா? ஆமாடா. ஐயோ ஆத்தா, அவன் அரக்க பயலாச்சே. அப்பால எனக்கு ஒன்றுமில்ல, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். அவன் தான் நம்ம ஊரிய கண்ண வைக்க போறான் போல. குறி யார் தெரியுமா? யார் ஆத்தா? தோட்டக்கார நாயக்கன், குதிரைக்கார பரந்தாமன் வீடுதான். நெசமாவா? சுண்டு விரலை வெட்டி சத்தியம் செஞ்சுட்டு கிளம்பியிருக்கான்வே. நல்ல வேலை நீ பார்த்த. நான் இப்பவே நாயக்கரை பார்த்து ஜாக்கிரதையா இருக்க சொல்லுதேன். ஆணைமுடியார் கிளம்பினார். நில்லுடா, தடுத்தால் கிழவி. ஏன் ஆத்தா? நீ போகக்கூடாது. மொக்க மாயன் நாயக்கர் விட்ட தேட்டையிடட்டும். ஏன் அப்படி சொல்ற ஆத்தா? அவன் மகளுக்கு கூட கல்யாணம் பண்ண போறான் இல்ல? ஆமா, மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். பார்க்குற மாப்பிள்ளைக்கு தானே ஊத்து தோட்டமும் கற்பு கோவில் நிலமும் கூட. ஆமா ஆத்தா, அதனால தான் சொல்லுதேன். மொக்கமாயன் கண்ணை வைக்கட்டும், அவனை ஆண்டி ஆக்கட்டும். அப்பத்தான்வே அவன் அழகு வைக்கணும்னு நம்ம வீட்டு படியை மிதிப்பான். அப்படி மிதிச்சா அப்ப அந்த நிலத்தை அடகு பிடிக்கணும். ஊத்து தனிய கம்மாவுக்கும் போக விடக்கூடாது. கருப்பு கோவில் உண்டி காசும் நம்ம வீடு வரணும்டா. ஐயோ ஆத்தா, வாய் மூடுறா பொசக்கெட்டவனே. மூடிக்கிட்டு போய் படு. சொத்து வேணுமா வேண்டாமா? கிழவி போட்ட கடைசி அஸ்திரத்தில் தேவர் அடங்க வெள்ளினாச்சி கண்ணீர் விட்டு ராஜேந்திரன் புரிந்தும் புரியாமலும் இதை பார்த்து செருமி நிற்க அந்த இரவு மெல்ல கரைய ஆரம்பித்தது. ஊரை தூங்கிவிட்ட அர்த்த ஜாமம். சுவர் கோழிகள் பொழுது போகாமல் கத்திக் கொண்டிருக்க தெல்லுப்பூச்சி கூட்டம் வெளிச்சமுள்ள இடங்களில் ஓடி பிடித்து விளையாடி கொண்டிருக்கின்றன. ஊர்காவலன் ஒண்டிமுத்து கைவசம் பெரிய கருவேலம் தடியோடு தெரு தெருவாக நடந்து முடிந்து நாயக்கர் வீட்டுப்புறமாக வரும்பொழுது குளிருக்கு போட்ட சோளத்தட்டுகளின் பொசுங்கள் அருகே ஒரு பீடி பற்ற வைக்க குனிகிறான். இதுதான் தருணம் என்று பின்புஜத்திலும் மண்டையிலும் பலமாக கடி 2 தாக்க அப்படியே சுருள்கிறான். வாங்க வாங்க. முகமூடி தரித்த ஒருவன் வழிகாட்ட முன்னேறுகிறது ஒரு கூட்டம். 8 கால் பூச்சி போல நாயக்கர் வீட்டு மதில் சுவர் ஏறி ஓட்டுப்பரப்பில் தாவி உள்ளும் இறங்கிவிட்டது. மோசமான அந்த விடியலில் பரந்தாமன் நாயக்கர் தலையில் அடியோடு மயங்கியபடி கிடக்க, தொலைவில் மனைவி சிந்தாமணியும் அவ்வாறே கிடக்க, வீட்டில் எங்கும் எதுவும் இல்லை. ஆனால் நாயக்கரின் பூஜை அறிவாள் மேல் மட்டும் புதிதாக மாலை ஒன்றும் விளக்கு ஒன்றும் எரிந்து கொண்டிருந்தது. நாயக்கர் மகள் ராஜாத்தி மட்டும் ஆணைமுடியார் வீடு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாள். அவள் பின்னால் ஊரில் பாதி பேருக்கு மேல். என்ன என்ன? தேவர் பதறியபடி அதே சமயம் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்க, ஐயா, களவு போயிருச்சுங்கய்யா. மொக்கமாயன் கூட்டம் வந்து அம்புட்டையும் கொண்டுகிட்டு போயிட்டாங்க. நாயக்கர் நமக்கெல்லாம் தெய்வம் மாதிரி. தன் நிலத்து ஊத்து தண்ணியை கூட கம்மாக்குன்னு விட்டு பொதுவாக்கிக்கிட்டவர். அவருக்கே இப்படி ஒரு நிலை. நாம் இனி விழிச்சிருந்து 2ல் 1 பார்க்கணும். திருட்டு பொருளையும் திரும்ப பிடிக்கணும். ஊரின் பேச்சு முன் போலி வருத்தத்துடன் தலையாசிக்கிறார். வெள்ளினாச்சி சிவந்த விடிகளுடன் தேவரை பார்க்க தேவரிடம் கூச்சம். கட்டியன் மட்டும் முன் வந்து முனைப்பாக பேச ஆரம்பிக்கிறான். சரி, போனது போயிருச்சு. புலம்பி என்ன பண்ண? அடுத்து ஆக வேண்டியதை பார்ப்போம். இரவு காவலுக்கும் ஆளுங்களை கூட்டி போடுவோம். அது பொறவு. இப்ப போன சரக்க மீட்கணும். நாயக்கர் மகளுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருந்தார். அந்த பொண்ணு கல்யாணம் என்ன ஆவறது? ஒண்ணுமாகாது. நான் வேணா கட்டிக்கிறேன், போதுமா? ராசாத்தி அதை கேட்டு விக்கித்து போனாள். அவளுக்கு தான் தெரியும் கட்டையனை பற்றி. அவன் பல நேரங்களில் பல இடங்களில் அவளை துரத்தி இருப்பவன். அவளை பார்த்து மீசி நீவி விட்டு கொண்டவன். ஒரு நாள் இல்ல ஒரு நாள், மயிலே உன்னை நான் மடக்கல, இந்த கட்டையை மீச வச்ச ஆண்மகன் இல்ல புள்ள என்று சவால் விட்டிருப்பவன். இப்பொழுது மிக தோதாக அதே டிராக்கில் பதில் தருகிறான். ஐயோ, அவளுக்குள் அமிலம் சுரந்தது. அங்கே நிற்கவே பயமாக இருந்தது. கிளம்பி விட்டாள். கட்டியனும் இதுதான் தருணம் என்று தனித்து பிரியும் அவளை பின்தொடர அங்கிருந்து நைஸாக நழுவ ஆரம்பித்தான். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு ஷாப்பிங் பகுதியில் நாம கிட்ஸ் கேமிங் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பார்க்க போறோம்.
இப்போ குழந்தைகள் வந்து அதிகமாக மொபைல் கேம் இல்லைனா டிவி இதில் தான் வந்து ரொம்பவே வந்து நேரத்தை செலவிடுறாங்க. அதை நாம் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. அதுதான் வந்து கிட்ஸ் கேமிங் எஜுகேஷ்னல் ப்ராடக்ட்ஸ். அது என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, செஸ் போர்டு, சைனீஸ் செக்கர்ஸு, லூடோ கேம்ஸு, ஸ்னேக் அண்ட் லேடர், மோனோபோலி கேம்ஸு, ஃபுட்பால் போர்டு கேம்ஸு, பேஸ்கெட் பால் கேம் இதெல்லாமே வந்து இருக்குது. பேஸ்கெட் பால் கேமை வந்து நம்ம வந்து பால்கனி இல்லைனா மொட்டை மாடி இல்லைனா வீட்டு தோட்டத்தில் இல்லை ஃப்ரண்ட்டில் நம்ம இது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து பார்க்கும்பொழுதெல்லாம் வந்து பாலை தூக்கி போட்டு விளையாடுவாங்க. அதனால அவங்களுடைய பேஸ்கெட் பால் ஸ்கில் கூட வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் மோனோபோலி கேம், அந்த கேம்லாம் வந்து பிள்ளைங்க விளையாடும் பொழுது நாம் இந்த கேமை வந்து பிஸ்னஸ் கேம்னு சொல்லிட்டு நம்ம காலத்தில் வந்து விளையாடி இருப்போம். அந்த கேமை வந்து பிள்ளைங்க விளையாடும் பொழுது அவங்களுக்கு வந்து பணத்தை வந்து எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம், அது எப்படி செலவு பண்ணோம், எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன ஐடியா வந்து பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கேமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அது தவிர்த்து வந்து லூடோ கேம், அதாவது நம்ம தாயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கேமை வந்து வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கேம்ஸை வந்து பிள்ளைங்க விளையாடும் பொழுது அவங்களுடைய மெமரி பவர் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபோக்கஸ் அண்ட் திங்கிங் எபிலிட்டி கூட அதிகரிக்கும். மொபைல் அடிக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். முக்கியமாக ஒரு ப்ராப்ளமான பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக வந்து குறையும். ஒரு சின்ன முதலீட்டில் நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை வந்து நம்ம வளமாக மாற்றுவோம். அந்த கேம்ஸ் எல்லாமே வந்து நான் டேக் பண்ணியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ரொம்பவே ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.